இனி என்ன நடக்க போகிறது என ஆச்சரியப்படுகிறேன். இது மிகவும் எளியது. உனக்கு கட்டணத்தை காண்பிக்கிறேன். இந்த முறை இது இந்த அழகான பூனை இருக்கும். இது உங்களுக்கு இதை பேயாதிய நேரத்தை வழங்கும் பரிசு. எனது விருப்பத்திற்கு மிகவும் பிடித்த வரைதல் பாராட்டு பெறும். உங்கள் நேரம் துவங்கியது. மிகவும் விசித்திரமானது. அதுக்கே தயாரான பாயிண்ட் இருக்கிறது. புரிந்தது. நான் இந்த திரவ குறும்பை பயன்படுத்தி பார்க்கிறேன். நான் முடிக்க முடியும் என்று நினைக்கிறேன். ஆம், நீங்கள் அதை கையாளலாம். நீங்கள் இதை மிட்டாய் என்று சொல்கிறீர்களா? அது ருசிக்குமா? எனக்கு ஒன்று வேண்டும். இருக்கிறது. அழுக்களவி இனிப்பு, மிகவும் குளிர்ச்சி. பூனைகளை வென்றேன். நான் காத்து நிச்சயமாக வெல்வேன். அவர்கள் வெற்றி பெற வாய்ப்பு இல்லை. நான் மூன்று வார்த்தைகள் எழுத முடியும். எப்படி வேண்டுமானாலும் ஸ்ரீங்க. நீங்கள் எப்படி செய்தீர்கள்? So guys, நான் முடிஞ்சு விட்டது. வெற்றியாளரை நான் தேர்ந்தெடுக்கும் நேரம் வந்துட்டது. இதோ எனது வரைகளை. ஆண்டி, நீ நல்லா செய்தாய். ஆனா ரொம்ப ஒழுங்கா இல்ல. மேரி, நீ அனைத்தும் கேண்டி சாப்பிட்டாயா? மான், அதுல உங்களுக்கு குழந்தை கிடைக்காது. சரி, அடுத்ததுக்கு போகலாம். மியா, நீ எனக்கு மகிழ்ச்சியை தருகிறாய். உனக்கு ஒரு நல்ல பூனை இருக்கும். எனவே இந்த சுற்றில் பரிசு பெறுவது நீதான். அப்படின்னா அது மிக நல்லது. எப்படி எஞ்சிலும் புதிய தோழன் வரப்போகிறான் என்றால் நாம் கமின் தேவை. இதன் உதவியால் நீங்கள் இந்த பொம்மையின் ஓவியத்தை உருவாக்க வேண்டும். அப்படியே இந்த பொம்மை சாதாரணமானது இல்லை. இது மிகவும் ருசியானது. இது ஒரு சரிதான கேக். வாவ்! அதால் விரைவாக செய்யுங்கள். ஹூரே! என் வாழ்க்கையில் நான் ஒருபோதும் கம்மால் வரைந்ததில்லை. ஆனால் இது பல விரும்பப்படுவதில்லை என்றுதான் எனக்கு தோன்றுகிறது. அதை நேரடியாக காகிதத்தில் வித்தியாசமான வடிவங்களை அமைக்க வேண்டும். அது மிகவும் நன்று. அது அருமையாக மாறி வருகிறது. ஒரு சுவாரஸ்யமான முறையில இதுவும் சிறப்பாக மாறலாம். நான் அதை செய்து முடிக்கிறேனா பார்ப்போம். இல்லை, உங்களுக்கு அதை எப்படி ஐயோ, பிச்சு இல்ல. கைவிட வேண்டும் என்று தெரியாது. ஓ, என்னது மாமிசமா? நான் இந்த சுவையான கேக்கை பெறுவதற்காக எல்லாவற்றையும் செய்கிறேன். எனது தொழில்நுட்பம் வேலை செய்யும் என நம்புகிறேன். முக்கியமாக எல்லாவற்றையும் மிக கவனமாக செய்வதே. அடப்பாவியே, இது இப்படி எளிதில்லை. நான் என் ஒரு கண்ணாடிகளையும் இது போட்டு விட்டேன். எவ்வளவு வெறுக்கத்தக்கது. அப்போ பசங்களா, நிறுத்துங்கள். உங்க நேரம் முடிஞ்சது. உங்க வரைபடங்களை காட்டுங்கள். மியா, நான் உன்னில் அதிகம் எதிர்பார்த்தேன். இது மோசமாக இருக்கிறது. மேரி, ஆனா நீ சதவீதம் செய்யிட்டியே. நல்லா செய்த. ஆண்டி, நீங்களும் நன்றாகவே செய்தீர்கள் நண்பா. நீங்கள் மேரியை அடைந்து முடியவில்லை. எனவே வாழ்த்துக்கள். மேரி இந்த பெரிய கேக் பசிக்கிறதே ஒரு மந்திரம். வாவ், நான்ம மிகவும் நல்லது. ஓம் நம் நாம். கடைசியாக நாம் உணவுடன் வரைய மாட்டோம். இந்த சுற்றில் உங்கள் பரிசாக பல வகையான அழகு சாதன பொருட்களால் நிரம்பிய இச்செய்தியாளர் கூட இருக்கும். அதுவேயா குறைவாக இருக்கிறது. விரைவாக உங்கள் நேரம் தொடங்கிவிட்டது. தோன்றுவதற்கே நான் இந்த பெண்ணிய பெட்டியிற்காகவும் சண்டையிட வேண்டியிருக்கும். குறைந்தது நான் வரைதலுக்கு பயிற்சி மேற்கொள்ளலாம். ஆமாம், நான் ஓப்பனை ஐன்டைஸ் பிளேடம் பாவின் சாய்ஸ் இருக்கை வென்று நுட்க. ஆஹா, உண்மையிலேயா? எனக்கு ஒரு சிறந்த யோசனை இருக்கிறது. நீங்கள் அதை காட்டிலும் வேகமாகவும் ஊக்கமூட்டியாகவும் செய்ய முடிந்தால் இந்த அழகு சாதனப்பையை ஏன் வரைந்திட வேண்டும்? நீங்கள் காகிதத்தில் சாம்பல் மட்டும் தேய்த்தால் போதுமே. வேணும் பாருங்கள், இது ஏற்கனவே மிகவும் அழகாக இருக்கிறது. ஆனால் இன்னும் ஒரு கட்டம் உள்ளது. இதை செய்ய பிளாஸ்டிக் ஃபில்ம் வழியாக உலர்த்தின வேண்டும். இதற்கு நான் ஒரு சாதாரண உலக்கி பயன்படுத்துவேன். அப்படித்தானே?
நீங்க தான் ரொம்ப புத்திசாலியான்னு நினைக்கிறீங்களா? அவ்வாறு இல்லை என்றால் நானும் ஒரு மிகவும் அசாதாரணமான யோசனையை கண்டுபிடித்தேன். ஒரு கிரண்பு சனா தண்ணீரில் கலக்கிறேன். ஆனால் முதலில் இதை சிறிய துணுக்குகளாக நசுக்க வேண்டும். அப்படிதான். அதற்கு பிறகு இதை முழுமையாக கலக்குவேன். ஆமாம், நான் சாதாரண தூரிகையால் பூசக்கூடிய வண்ணத்தை பெறுவேன். மெச்சம். மேரி, நான் உன்னை காதலிக்கிறேன். அதுவே நல்லதாக இருக்கிறது. ஓ, அந்த வாசனை என்ன? ஏய், நீ என்னை கவனம் சிதறடித்து விட்டாய். உன்னால் எல்லாம் எரிந்து போட்டது. அது மிகுந்த வேடிக்கையாக இருக்கிறது. அவ்வளவு எப்படி கட்டாயமா? நான் முழுக்க நனைஞ்சு போயிட்டேன். பசங்களா, நேரம் முடிஞ்சு விட்டது. Our searcher phrase tracer. மேரி, இது என்ன கருப்பு புள்ளி? இது நல்லதல்ல. நண்பா, நீயும் என்னை ஏமாற்றி விட்டாய். இது மோசம்தான். ஓ வெண்டி, நீ நல்லா பண்ற. உனக்கு ரொம்ப சீரிய ஓவியம் இருக்கு. வாழ்த்துகள். உனக்கு மேக்கப் வைப் கிடைக்குது. கூல். சரி, ஆனால் இதை என்ன செய்யறது எனக்கு தெரியல. மச்சிடு, எனக்கு ஒரு மேல் யோசனை உள்ளது. பெண்களே, என்னிடம் நெருக்கமாக வாருங்கள். உங்களுக்கு நான் நேரடியாக மேக்கப் செய்வேன். நீங்கள் உங்களை அடையாளம் கண்டு கொள்ள முடியாதபடி செய்வேன். டாடா. என் கருத்தில நான் ஒரே ஒரு மாஸ்டர். என்ன மாதிரி பிசாசு? ஓ ஓ என்ன பார். ஓ இல்ல. ஓ ஒரு கலைஞரா? எனக்கு பிடிக்குது. சரி, இது கடைசி சுற்றுக்கு நேரம். இந்த முறை உங்களுக்கு ஒருவருக்கு புதிய ஐபோன் கிடைக்க போகிறது. என்ன? ஒரு ஐபோன்? அது மிக சுவாரஸ்யமானது. இந்த கூர்மையான பொருளுடன் எவ்வாறு துளையிடுவது என்பதை கண்டுபிடிக்க வேண்டும். சரி, போங்கள். நல்லா வேலை பண்ணி. அந்தோ என் பேனா உடைந்து விட்டது. இப்போது நான் என்ன செய்வது? ஒரு அத பத்தி யோசனை என்ன ஏற்பட்டது. என் வெற்றிக்காக நான் பேனாவை பயன்படுத்துவதோடு மட்டுமின்றி மேலும் சுவாரஸ்யமான ஏதேனும் ஒன்றையும் பயன்படுத்தலாம். உதாரணமாயி ஒரு நாணயம். அதை பாக்கெட்ல கண்டுபிடிக்க வேண்டும். கண்டுபிடித்து விட்டேன். ஓ, எப்படியாவது. ஆனால் வெற்றி எனது கையில் பிறந்து விட்டது. உன் பையில் உள்ளதா? எப்படி சார்? நான் ஒரு குளிர்ச்சியான வரையற்போம். இல்லை, நீ என்ன வெல்ல மாட்டாய். நீங்கள் என் எதிர்கால கலைப்பாவை ஒட்டவும் முடியாது. கைஸ், நேரம் ஓடிக்கொண்டிருக்கிறது. நீங்கள் அங்கே என்ன சொட்டமளித்தீர்கள் என காட்டுங்கள். ஓ நோ, நான் அதை சுவாரஸ்யமாக செய்யவில்லை. ஆனால் எனக்கு ஒரு யோசனை இருக்கிறது. எடி, பாரான்னு பாரு. அங்கே ஒரு UFO பறக்குது. என்ன? காலை வணக்கம். எங்கே? அங்கே எதுவும் இல்லை. இஸ்ரேல், உங்கள் மூட்டுகளை உயர்த்துங்கள். மனிதரே, இது உண்மையாகவே வியப்பாக இருக்கிறது. நான் அதிகமாக எதிர்பார்த்தேன். மேரி, ஆனால் உங்களுடையது மிக கூல்தான் வந்திருக்கிறது. ஆண்டி, நீயும் மேசமாக இல்ல. ஆனால் மேரியின் குணம் அதிகம் குழு. என்ன? இது நியாயமில்லை. இது என் ஓவியம். அங்கே உங்களுக்கு புதிதாக ஒரு ஐபோன் கிடைக்கும். ஹுரே! நான் எப்போதும் இவற்றை பற்றி தான் கனவு கண்டேன். நான் மிகவும் சிறந்த படங்கள் இருக்கவும். இது ஏன் தோசோ ஆபத்தானதாக தோன்றுகிறது? என்ன? இல்ல, அது உண்மையானது அல்ல. உனக்கு கிடைச்சது சரியானதே. நோம் நோம் அதன் ரொம்ப சுவையா இருக்குது. யாக்கேன் எல்லாம் எசிவ போகிலோம். ரொம்ப ருசியா இருக்கும்.
அதிடடி டீசர் அவரை மேலே வைப்போம். தசுப்பாக ஒரு அழகான வெலா நான் முடிச்சேன். இனி என்னோட ஃப்ரை ஒரு ருசியான கேக் எப்படி பண்ண வேண்டும் என்பதை காண்பிக்கிறேன். பனியை வெளியேற்றவும். இப்படி அதிசய சக்திகளால் பான்கேக் தயாரிக்க முடியும். அதை அணிவோம். நீல புளித்த தூளை எடுத்து இதோ இது பனியாகும். எனது கேக் தயாராகிவிட்டது. வா எல்சா அண்ணா, உங்க மேலங்கி மிக்க அழகு. நான் என்ன செய்ய போறேன் என்று தெரியும். நாங்கள் தேனை பயன்படுத்த போகிறோம். என் சிறிய நண்பர்களே, எனக்கு தேன் கூடு தேவையாக இருக்கிறது. மன்னிக்கவும். ஓ பை பை. அந்ததை பாருங்கள். என்ன அது மேசையின் கீழே இருக்கிறது. அட கவலை இல்ல. மெல்லிய பாசிகளும். கேக் கிட்டத்தட்ட முடிந்துவிட்டது. ருசிப்பதற்கு நேரம். இது ஒரு அதிசயம் உண்மையிலேயே. அவ்வளவு நல்லவன் இல்லை. ருசியானது. மீனின் சுவை எப்படி இருக்கிறது? அந்த கருப்பு மற்றும் மஞ்சள் கோடுகள் அதிசயமானவை. நிச்சயமாக அப்பா. ஆம். ஓ மன்னிக்கவும். எனக்கு ஒரு யோசனை வந்தது. நான் சாக்லேட் ஐஸ்கிரீம் கொண்டு ஒரு சாக்லேட் மில்க் ஷேக் செய்ய போகிறேன். அது மிகவும் ருசியாக இருக்கும். ஓ வந்து பாருங்கள். அருமை. என் ரகசிய மூலிகை என்பது முழு பாக்ஸ் சாக்லேட். நான் சேகரித்து வந்தேன். இது முழுக்கமது நாட்டிலேயே சிறந்த சாக்லேட். சரி, கொஞ்சம் பால் மற்றும் நிறைய காக்கோ மாவு. இல்லை, இங்கே மிகவும் சாக்லேட் இருக்கு. மன்னிக்கவும் பிரான்ஸ், எனக்கு மிகவும் அவமானமாக இருக்கிறது. நான் சரி செய்து விடுகிறேன். இது நல்லது. கொஞ்சம் நூடல்லாவுடன் காகாவை காக்டெயிலில் ஊற்றி எல்லாவற்றையும் கலக்கிறேன். ஓ மிக்க நன்றி. எதிர்முகப்பை உருவாக்குகிறேன். சில சாக்லேட் சீரப்பை பக்கங்களுக்கு சிந்துகிறேன். சாக்லேட் சீரப்பை வந்து ஊற்றுகிறேன். இதேதான் எம்மா விரும்பியது. கட்சிக்காக கொஞ்சம் வா இத பார்த்து சாப்பிடும். நாம ஒரு டீ செய்வோம். நன்றி கிறிஸ்டோப். யாரது? வெறுப்பு மணக்கிறது. அவற்றை வறுத்தால் மிகவும் நன்றாக இருக்கும். அது வரைவோம். அருமை. ஓ நான் இந்த தீயை என்ன செய்வேன்? ஓ இல்லை, நான் உங்களுக்கு உதவுகிறேன். சிறு மந்திரம். அது மிகவும் நல்லது. அன்றி சகோதரி. அப்பிச்சு உங்களை ஆச்சரியப்படுத்துவதற்கான என் முறை. எனது சமையல் முறையை உங்களுக்கு காண்பிக்கிறேன். எனக்கு நீல சிரப் மற்றும் நாவல் பழங்கள் தேவை. மற்றும் மேலும் ஒரு தட்டில் ஊற்றுகிறேன். அடுத்ததாக நான் ஒரு கண்ணாடி எடுத்து
அதை சிறப்பில் முக்கி பின்னர் நீல நிற பொடுகளில் முக்குகிறேன். ஒரு 1000. மிகவும் அழகானது. இப்போது நமக்கு ஐஸ்கிரீம் வேண்டும். ப்ளூபெர்ரி ஐஸ்ட் டீ மிகச் சிறந்தது. அதற்கு சற்று ஐஸ் இட்டுக் கொள்கிறேன் மற்றும் சில பால். சிறப்பு. பிளெண்டரை ஓட்டுகிறேன். எவ்வளவு அழகாக இருக்கிறது. எல்லாவற்றையும் ஒரு கண்ணாடியில் ஊற்றுகிறேன். மேலாக சில நுரை தட்டிய கிரீம். மேலும் ஒரு சுருக்க குழல். காக்டெயில் எப்போதும் தயாராக உள்ளது. எல்சா அற்புதம். எனக்கு ஒரு யோசனை வந்துள்ளது. என்னோட ஒரு காக்டெயில் தயாரிக்கிறேன். சிற்றரசி வானவியில் உருவாக்குவது. பால் கூடை செய்கிறோம். மேல் நட்டு நல்ல ஆக்கோடு பருப்பு. இந்த சுவர் மிகவும் என் மோசம். பற்கள் மாறாது. நான் அதை உடைத்து விட்டேன். அடி, இதை எப்படி மீண்டும் இடவே? இது வேலை செய்தது. நல்லது. அனைத்து பாலும் சேர்த்து கலக்கவும். கலக்கவும். இது எப்பொழுதும் வேலை செய்தது. அவங்களை கொதிக்க விடு. ஆச்செதிக்கவும் ஊறுகிவிடும். எல்சா, நீ கஞ்சனம் செய்ய முடியுமா? உரைக்க இதோ. எல்லாமே அழகாக தோன்றுகிறது. ஆனால் இதிலிருந்து நான் தொடங்க விரும்புகிறேன். விண்ணிலிருந்து உதிர்ந்த கீற்றாக இருக்கும் கிரீம் அருமையாயிருக்கிறது. ஓ வாவ், இதை பாருங்கள். சாக்லேட் இதயங்கள் மிகவும் சுவையாக உள்ளன மற்றும் காக்டெயில் கம்பீரமாயிருக்கிறது. கிறிஸ்டப் கம்பீரமாயிருக்கிறது மற்றும் எல்சா அழகாக இருக்கிறது. எனக்கு நலமாக இல்லை. எனக்கு குளிர் அடிக்கிறது. என்ன நடக்கிறது? நன்றி எல்சா. அதற்கு நிறுத்து. அப்போல் கிறிஸ்டப் தான் ஜெயிச்சவன். ஓ, நம்ப முடியல. என் படுக்கை. இப்போ எனக்கு குக்கீஸ் ரொம்ப பிடிக்கும். எல்லோருக்கும் தெளிவா? நான் என்ன செய்ய வேண்டும்? இதோ மாவு. நாம இதை பரப்ப வேண்டும். வட்டமான குக்கிகளை வெட்டுகிறோம். அதை பேக்கிங் ஷீட்ல வைக்கின்றேன். எனக்கு ஒரு யோசனை வந்தது. நான் சாக்லேட் குக்கீஸ் செய்ய விரும்புகிறேன். அதை அங்கே தூவி அதனை ஓவன் உள்ளே வைக்கின்றோம். எனக்கும் எனது சொந்த குக்கீஸ்களை உருவாக்க விரும்பினேன். பனிமலர் போன்ற வடிவத்தை வெட்ட போகிறேன். ஓ, நான் ஏற்கனவே எனக்கு பிஸ்கட்டுகள் சமைத்து விட்டேன். இப்போது அது அலங்கரிக்கப்பட வேண்டும். ஊஃப். ஆமாம், நான் விரும்புகிறேன். அதை சூப்பர். குழைச்சல்களால் அலங்கரிக்க. கொம்பு ஆக இருக்கும். இப்போது இது ஒரு மானின் மூக்கு ஆக இருக்கிறது. ஆமாம், கண்டிப்பாக. பிரகடனமான நூல். பல்லுக்கு சாக்லேட். ஓ, இது கொஞ்சம் சோகமா இருக்கு. இது அதிர்ச்சி தருகிறது. இது பல சுகமான அனுபவம் போன்றது. எல்லாவற்றும் நான் எல்லாவற்றையும் நுடெல்லா விட்டு அலங்கரிப்பேன்.
ஒவ்வொரு கூக்கிக்கும் கொஞ்சம் ஊற்றுவேன். இப்போது கம்மாளுகள் நேரம்தான். இது மிகவும் மென்மையானதும் சுவையானதும். அதை தூக்கி எறிகிறேன். தயாரா? நான் எல்லா கம்மாள்களையும் ஒரு அம்பை பயன்படுத்தி பிடிக்கப் போகிறேன். பயன்பட்டது. ஓ வாங்க. ஹூ ஹூ, அது நல்லா இருக்கும். நான் என்னுடைய பார்ட்னரால் சில மார்ஷ்மெல்லோக்களை வருகிறேன். ஒவ்வொரு குக்கும் இட்டு புதுக்கியும் வைத்து ஒரு சாண்ட்விச்சாக செய்கிறேன். இது மிகவும் அற்புதமாக உள்ளது. ஆஹா அண்ணா, அது அற்புதம். ஆம், ஜொங்மாள் குளிர்ச்சியானது. இப்போது எனது முறை. சிறப்பு. எனது கூகிகள் முடிந்துவிட்டன. எனக்கு ஐசிங் தேவை. இந்த ஐசிகள் பயன்படும். ஜாய், இந்த இடத்தில் சில சிறிய விவரங்கள். இது பூரணமானது. எம், இதை நீ முயற்சிக்க நேரம். என்ன அரைக்கியா, இதை முயற்சி செய் அல்லது எனது உடையை. சப்பு, எனக்கு மேலும் வேண்டும். அது மான்தான். நான் அதை உருவாக்கி. அது மிகவும் ருசியாக இருக்கிறது. மேலும் சில முழு குக்கீகளின் கோபுரம். ஓ, அவை மார்ஷ்மெல்லோவிலும் மற்றும் சாக்லேட்டுகளிலும் உள்ளன. இது அபாரமாக உள்ளது. ஆனால் யார் வெற்றி பெற்றவர்? என் விரல் முடிவு செய்யும். வெற்றியிட்டீர்கள் எல்சா. எம்மாவிற்கு நன்றி. ஒவ்வொரு பங்கேற்பாளரும் சக்கரத்தை திருப்புகிறார்கள். அங்கே இருந்து என்ன விழுந்தாலும் அதனுடன் அவர்கள் கேக்கை அலங்கரிப்பார்கள். வாவ், பிரிட்னிக்கு அதிர்ஷ்டம் வந்தது போல அவள் ஐஸ்கிரீமுடன் கேக்கை அலங்கரிக்கிறாள். இப்போது அன்னைக்கு என்ன கிடைக்கும், என்ன நடக்கிறது என்று பார்ப்போம். மற்றும் காரமான மிளகாய். உண்மையிலேயே இதை வைத்து அவர்கள் கேக்கை எப்படி அலங்கரிக்க முடியும்? சரி, நாம என்ன செய்யலாம்? நீதான் செய்ய வேண்டும். ஒப்புக்கொள்ள வேண்டும், இந்த மிளகாய் அவ்வளவு மோசமா தெரியல. முக்கியமானது சுவையை பற்றி யோசிக்காதே. உடனே பிரிட்னி தனது கேக்கை அலங்கரிக்க தொடங்குகிறாள். ஐஸ்கிரீம். உங்களுக்கு ஐஸ்கிரீம் பிடிக்குமா? உங்களுக்கு மிகவும் பிடித்த ஐஸ்கிரீம் சுவை என்ன என்பதை கருத்துக்களில் எழுதுங்கள். பிரிட்னி கேக்கின் நடுவில் ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம் பந்துகளை அலங்கரிக்க தொடங்குகிறாள். எவ்வளவு சுவையாக இருக்கிறது! சுவையாக. இங்க என்ன இருக்கிறது? வாழைப்பழ ஐஸ்கிரீம். ஓ ஆம், என்ன அற்புதமான மனம். அப்படியா? இப்போது நாம் இன்னொரு பாக்கெட் ஐஸ்கிரீம் எடுக்கிறோம். இது மேலே அழகாக இருக்கும். ஆம், மேலும் ஐஸ்கிரீம். தனது கேக்கை மிளகாய் கொண்டு அலங்கரிக்க தொடர்கிறாள். ஏய், இது என்ன? ஓ பிரிட்னி, நீ இவ்வளவு பெரிய ஐஸ்கிரீம் கோபுரத்தால் வானில் பறவைகளையும் கையளிக்க முடியும். அருமை. உன் கேக்கில் இருந்து கவனம் சிதறாதே. இதற்கிடையில் நான் எனது கேக்கை சுவைக்க தொடங்குகிறேன். ஓ ஆம், எவ்வளவு சுவையா இருக்குது. ஒரு ஐஸ்கிரீம் துண்டு, ஒரு கேக் துண்டு, சிறந்தது. நீங்களும் சுவைக்க விரும்புகிறீங்களா? இதோ. அது எல்லாம் எனது. நீ போய் உன் கேக் சாப்பிட்டு பாரு. அது சரி, பெரிய விஷயம் இல்ல. மிளகாய் கலந்த கேக். இது அவ்வளவு மோசமா இருக்காது. ஒரு துண்டு சாப்பிடுவோம். ஆம், மிகவும் மோசமாக இல்ல. ஓ, இது மிகவும் காரமாக இருக்கிறது. ஓ இல்ல, நான் இப்படிப்பட்ட கேக்கை சாப்பிட மாட்டேன். இல்ல. நியமங்களை மீறுகிறாயா? அது நியாயமில்லை. இப்போது உன் தண்டனையை தேர்வு செய்வோம். ஓ இல்ல. ஓ ஆம், போகலாம். டபாஸ்கோ சாஸ். அது இருக்க முடியாது. ஆனால் ஆனின் கேக் ஏற்கனவே காரமாக இருக்கிறது. இப்போது அது இன்னும் அதிகமாக காரமாகிவிடும். பாவம் ஆன். இப்போது அதை எப்படி சாப்பிட முடியும்? வாவ், இந்த கேக் காரத்தால் எரிகிறது. சரி, நீ இன்னும் அதை சாப்பிட வேண்டும். தைரியமாக இரு ஆன், நீ இதை செய்ய முடியும். வாங்க போகலாம். வாங்க போகலாம். மந்தமா வேணாம், இப்படி துண்டு துண்டாக. வாவ், பிரிட்னி அண்ணின் திறமைகளை குறைத்து மதிப்பிட்டார் போல அவ ஒரு ஹீரோவா இருக்கிறா. வாவ், வாருங்க, இன்னும் கொஞ்சமே உள்ளது. அவள் உண்மையில் செய்துவிட்டாள். நல்ல வேலை ஆன். ஓ, இந்த காரமான உணவு அவளை உணரச் செய்கிறது. ஓ இல்லை, அவள் எரிகிறாள். கவனமாக இரு. என்ன இது? நான் உன்னை பிடித்தேன். ஓ இல்ல, என் கேக் இல்ல. இல்ல,
யாராவது டாக்டரை அழைக்கவும் தீயணைப்பு வீரர்களை அழைத்தால் நல்லது. நமக்கு அவசரமாக உதவி தேவை. அண்ட் கவனமாக இரு. சரி பிரிட்னி, எல்லாம் சரியா? அண்ட் நீ சரியா? ஓ, காரமான உணவுடன் கவனமாக இருக்க வேண்டும். ஓ, பிரிட்னியின் கேக் கெட்டு போயிற்று. சரி, இன்னும் கொஞ்சம் இருக்கிறது. எதுவும் இல்லாததை விட கொஞ்சம் இருந்தால் நல்லது. பெண்கள் இரண்டாவது சுற்றுக்கு தயாராக உள்ளனர். சரி, சக்கரத்தை சுற்று. பிரிட்னி, உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டம் இருக்கட்டும். உங்களுக்கு அது கண்டிப்பாக தேவைப்படும். வாசபி, என்ன ஒரு பயம். இது இனிப்பு அல்ல, மேலும் கேக் அலங்கரிக்க இது முற்றிலும் பொருத்தமல்ல. ஆனால் பிரிட்னி எங்களை மாறாக நம்ப வைக்க முடியும். சரி, அன்னிட என்ன இருக்கிறது என்று பார்ப்போம். வாவ், என்ன அதிர்ஷ்டம். ஒரே நேரத்துல 2 பொருட்கள், சாக்லேட் பார்கள் மற்றும் நுடல்லா. எவ்வளவு சுவையா இருக்குது. சரி ஆன், நீ தொடங்கலாம். முதலில் நாங்கள் நுடல்லா எடுக்கிறோம். ஆம், நன்றாக. சிறிது சுவைக்காமல் எப்படி எதிர்க்க முடியும்? எவ்வளவு இனிமே. அன் ஏதோ ஒன்றை செய்ய முயற்சிக்கிறாள் போல இருக்கிறது. என்ன, ஒரு கட்டிடக்காரரா? என்ன செய்கிறாய் அன்? இப்போது எல்லாம் தெளிவாக தெரிகிறது. அன் தனது கனவு கேக்கை நுடல்லா மற்றும் காண்டி பார்களை கொண்டு கட்டுவாள். நாங்கள் சில நுடல்லா வைக்கிறோம். இப்போது சாக்லேட் சமமாக பரவுவதற்காக ரோலர் மூலம் செல்கிறோம். அருமையான வேலை. இப்போது எல்லாவற்றையும் அளவுகோலால் அளவிடுவோம். இப்படி சில பார்களை எடுத்துக்கொள்வோம். அவற்றை கேக்கின் ஓரங்களில் இப்படி வைக்கிறோம். மேலே சில பார்கள். வாவ், பிரிட்னி அண்ணின் கேக்கை பார்த்து கொண்டிருக்கிறாள் போல. உன் கேக்கை தொடங்க நேரம் வந்துவிட்டது. ஆமாம், வாசபி கேக் நிச்சயமாக சுவாரஸ்யமாக இருக்கிறதா இல்லையா? ஓ, இங்கே நிறைய இருக்கிறது. ஏதோ காணவில்லை. பிரிட்னிக்கு ஒரு யோசனை வந்துவிட்டது போல. இப்போது அவள் ஏதோ திருட முயற்சிக்கிறாள். என்ன செய்கிறாய் பிரிட்னி? இப்படிப்பட்ட ஒரு கருவியோட வேலை செய்வது உண்மையில எளிதாக இருக்கும். அருமையான வேலை. ஹே அண்ணா, என்ன செய்கிறாய்? நீ உட்கார போறியா? ஓ, இல்லை இல்லை இல்லை, அவள் வாசபி சாப்பிடுகிறாள். நீங்கள் வேலையிடத்தில் அதிக கவனம் செலுத்த வேண்டும், குறிப்பாக மதிய உணவு இடைவேளையில். ஆம், அந்த விஷயத்தில் அன்னைக்கு மகிழ்ச்சி இல்லை. சரி பிரிட்னி, உங்களுக்கு உங்கள் வாசபி சுவைக்கு நேரம் வந்துவிட்டது. சாப்பிடுங்கள். அது அருவருப்பாக இருக்கிறது. அண்ணின் கேக் போல இல்லை. அவள் அதை முயற்சிக்க போகிறாள் போல இருக்கிறது. ஓ, என்ன ஒரு ருசியான துண்டு. ஆம், சிலரே இப்படிப்பட்ட கேக்கை பகிர விரும்புவார்கள். பிரிட்னி, உன் கேக்கின் இடத்தில் இன்னும் சிறந்ததை கற்பனை செய்யலாம். அப்படி என்றால் அண்ணின் கேக். உதாரணமாக ஒரு துண்டு முயற்சிப்போம். ஆமாம், அவர் பகிர்ந்து கொள்ள விரும்பவில்லை. இதற்கிடையில் பெண்கள் கிட்டத்தட்ட முடித்துவிட்டனர். பிரிட்னிக்கு கடைசி துண்டு இருக்கிறது. இது மிகவும் அருவருப்பாக இருக்கிறது. நமக்கு உடனடியாக சுவையான ஏதாவது சாப்பிட வேண்டும். மன்னிக்கவும் அண்ணே, ஆனால் அண்ணே அதை அப்படியே விட மாட்டார் என்று எனக்கு தோன்றுகிறது. தயாராக இரு பிரிட்னி, அது உன்னை காத்திருக்கிறது. தண்டனை சக்கரம். சரி, இந்த முறை என்ன? ஓ, கச்சா முட்டைகள். என்ன ஒரு பயங்கரம். ஆனால் இது இன்னும் மோசமாக இருக்கலாம். உண்மையில் பிரிட்னி பொறுமையாக இருந்து சகித்துக் கொள்ள வேண்டியதுதான். ஓஸ், முகத்தில் துல்லியமான தாக்கம். ஆனால் அன்னைக்கு இது பிடித்து விட்டது போல தெரிகிறது. வாவ், இப்போது பிரிட்னியின் தலை முழுவதும் முட்டைகள் நிறைந்த தட்டு. என்ன ஒரு அருவருப்பு. ஆனால் வாசபி கேக் பிறகு அது அவ்வளவு பயங்கரமாக இருக்காது. அப்படியெனில் நாம் 3வது சுற்றுக்கு செல்கிறோம். இந்த முறை பெண்களை என்ன காத்திருக்கிறது நாம் கண்டுபிடிப்போம். சரி அண்ணா, உன்னிடம் என்ன இருக்கிறது? வாவ், புளிப்பு மிட்டாய்கள். அவை மிகவும் புளிப்பாக இருக்கின்றன, ஆனால் அதே நேரத்தில் இனிப்பாகவும் இருக்கின்றன. அவை கேக்குடன் எப்படி சேரும் என்று ஆச்சரியமாக இருக்கிறது. இப்போது உன் முறை பிரிட்னி. உனக்கு அதிர்ஷ்டம் குறைவாக இருக்காது என்று நம்புகிறேன். என்ன, பூனை உணவு? இது ஒரு காமெடியா? பூனை உணவோட கூடிய கேக் உங்க செல்லப்பிராணிக்கு பிடிக்கலாம், ஆனா ஒரு மனிதருக்கு இது இன்னும் அருவருப்பாகவே இருக்கும். அடடா, இது ஏன் திறக்கவில்லை? வா வா. ஆனால் அன்னைக்கு இப்படி பிரச்சனை இல்ல. ஓ, கவனமாக இரு பிரிட்னி. உன் முக்கியமான பொருள் இல்லாமல் போய்விடும். அணின் இனிப்புகளை பாரு, அவை அழகாக இருக்கின்றன. அது ஓ, அதை சாப்பிட விரும்புகிறேன். நான் ஒன்று சாப்பிடுவேன். ஓ, அது சூப்பர். நான் ஏதாவது முயற்சிக்க விரும்புகிறேன். ஓ, The stairs is cake or sissy. ஆனா இனிப்பு பொருட்களால் கேக்கை அலங்கரிக்க நேரம் வந்துவிட்டது. வாவ், the stairs in knowing doing a richarity cake அற்புதமா சுவையா இருக்கும். அருமை, நல்ல வேலை. ஆனா இப்பதான் நீ அதை சுவைக்கலாம். ஹே பிரிட்னி,
உனக்கு உன் சொந்த கேக் இருக்கிறது. அப்படிதான். இல்லை இல்லை பிரிட்னி, இது வேலை செய்யாது. உன்னிடம் ஒரு முழு பெட்டி உணவு இருக்கிறது. நீ எல்லாவற்றையும் ஊற்ற வேண்டியிருக்கும். அருமை. ஆம், ஒரு முழு குவியல் பூனை உணவு. இதற்கிடையில் அன்னே தனது கேக்கை ரசிக்கிறார். இந்த வேகத்தில் அதில் எதுவும் மீதம் இருக்காது. நீயும் சாப்பிடத் தொடங்க வேண்டும் பிரிட்னி. ஒரு துண்டு கொண்டு தொடங்குவோம். ஓஹ், இது ருசி இல்லாமல் இருக்கிறது. ஹே பூனை, இது எப்படி இங்கே வந்தது? உனக்கு சுவையான உணவு வேண்டுமா? நன்றாக செய்தாய். நீ ஒரு புத்திசாலி பெண். மோசமான திட்டமில்லை பிரிட்னி. ஓ அன்னே, அதிகமாக புளிப்பான மிட்டாய் சாப்பிட்டது போல தெரிகிறது. கவனமாக இரு அன்னே. பிரிட்னியின் புதிய நண்பருக்கு எதிராக இருக்கிறாள் போல தெரிகிறது. மன்னிக்கவும், ஆனால் இந்த உணவு அவளுக்காக தான். பிரிட்னிக்கு எவ்வளவு சுவையற்ற கேக்! என்ன அற்புதமான அதிர்ஷ்டமானுக்கு! வாவ், புளிப்பு அளவுக்கு மேல் போய்விட்டது. அவள் நன்றாக இருக்கிறாளா அல்லது கெட்டாக இருக்கிறாளா என எனக்கு தெரியவில்லை. உதவி அழைக்கலாமா? சிறப்பு. இது எனது வாய்ப்பு. திரு பூனை, மீண்டும் உங்களின் முறை. என்னை ஏமாற்றாதீர்கள். ஓ, உங்களுக்கு நன்றாக தோன்றுகிறதா? ஆம், எனக்கு தோன்றுகிறது. பிரிட்னி நேர்மையாக விளையாடவில்லை என்பதை அன்னே கவனித்தார். இது தண்டனை சக்கரத்தின் நேரம். அதை சுழற்றுங்கள் பிரிட்னி. இப்போது எங்களை எதிர்கொள்ள என்ன இருக்கிறது என்பதை நாங்கள் கண்டுபிடிப்போம். ஓ, அது வேண்டாம். எல்லா தண்டனைகளிலும் மிகவும் பயங்கரமானது முகத்தில் கேக். கவலைப்படாதே பிரிட்னி. சரி, குறைந்தபட்சம் மிஸ்டர் கேட் பெரும்பாலான உணவையும் சாப்பிட்டார் இல்லையா? உங்களுக்கு என்ன பிரச்சனை? நாங்கள் சுவையான ஏதாவது முயற்சிக்கலாம் என்று நினைக்கிறேன். கருப்பு நூடுல்ஸ் எவ்வளவு விசித்திரமாக இருக்கிறது. இதன் சுவை எனக்கு பிடிச்சிருக்கிறது என்று நினைக்கிறேன். முதலில் கார்டுகளை எடுத்துக் கொள்ளுங்கள். சரி, நான் ஆமை போல சாப்பிட வேண்டும். என்ன வேகம் எனக்கு காத்திருக்கிறது என்று பார்ப்போம். அது மிக அருமை. சராசரி மிகவும் நல்லது. அது மைக், நீ செல். நாங்கள் உன்னை முன்னே செல்ல விடுகிறோம். மன்னிக்கவும், ஆனால் நான் நீண்ட நேரம் காத்திருக்க முடியாது. எனக்கு அவசரமாக என் நூடுல்ஸ் சாப்பிட வேண்டும். ஓ, முட்டாள் குச்சிகள்! அவற்றை பிரிப்பது எளிதல்ல. ஆம், நீயும் அதிக வேகமாக இல்லை போல. கவனமாக இரு. குச்சிகளை சுற்றி எறிய தேவையில்லை. நான் வெறும் அவசரத்துல இருந்தேன். மன்னிக்கவும். ஓ, இறுதியாக நாங்கள் அதை சாப்பிடலாம். என் வயிறு இதற்காக எதிர்பார்க்கிறது. ஹே, ஒரு குச்சியால் நூடுல்ஸை எடுக்குவது எளிதல்ல. ஒரு நிமிடம் காத்திரு. என்ன செய்ய வேண்டும் என எனக்கு தெரியும். நான் ஒரு குச்சியை ஜாரில் விட்டு நூடுல்ஸை சுற்றி மடிப்பேன். அடடே, அது நல்ல யோசனை என்று நான் நினைக்கவில்லை. பெரிய விஷயம் இல்ல, கொஞ்சம் சிதறியது. இது பெரிய விஷயம் இல்ல. நான் இப்போதே சுத்தம் செய்றேன். அதை நீங்களும் சாப்பிடலாம். அதே பொருட்களை வீணாக்காதீர்கள். ராம், சுவையா இருக்குதா? என்னிடம் இன்னும் முழு பகுதி இருப்பது நல்லது. வா, இது நூடுல் ஐஸ்கிரீம் போல தெரிகிறது. ஓ, மன்னிக்கவும், அது வெளியே வந்து விட்டது. இது மிகவும் மோசமாக இருக்கிறது. நீ கொஞ்சம் மரியாதை கற்றுக்கொள்ள வேண்டும் பிபி. நான் சாப்பிடு சட்டியை பயன்படுத்த மாட்டேன். எனக்கு வேறு திட்டங்கள் உள்ளன. முதலில் நான் அதை ஒரு நாப்கினில் வைக்கிறேன், அழுக்காகாமல் இருக்க. அதுவே உண்மையான பெண்கள் நடந்து கொள்ள வேண்டிய விதம். இப்போது நான் அதை ஒரு முள் மற்றும் கத்தியுடன் சாப்பிட போகிறேன். முட்டாள் நூடுல்ஸ். நான் இதை சமாளிக்க முடியவில்லை. ஓ, நல்ல மரியாதை உங்களையும் தவறவிட்டது போல தெரிகிறது மியா. யாரும் என்னை கிண்டல் செய்ய அனுமதிக்க மாட்டேன். ஆமா, ஆர்த்து பொறாமைப்படு பிபி. நான் எளிதாக என் பணியை முடிப்பேன். ஓ, மிகவும் சுவையான நூடுல்ஸ். அது என்ன? அதுவும் ஆச்சரியமா இருக்குது. நான் உன்னை பாராட்டுறேன். கேட்க நல்லா இருக்கு. நீ எப்படி இருக்கிற மைக்? அவசியம் சாப்பிட்டு இதோ மைக், நீ தொடங்கலாம். வேகமா இருக்கிற பிபி. நான் உன்னோட எந்த விதத்திலும் இணைந்து செல்ல முடியவில்லை. மைக்கின் பகுதியை சாப்பிடுவதை தடுக்க முடியவில்லை. அவனுக்கு இந்த மகிழ்ச்சியை மறுக்க கூடாது. நாம் இவ்வளவு காலம் தாங்கி வந்தோம். நாம் இதை நீண்ட காலத்திற்கு முன்பே செய்திருக்க வேண்டும். மற்றும் நான் என்னால் விலக முடியவில்லை. ஹே மியா, வழியில் நின்று விடாதே. நூடுல்ஸ் என் வாயில் ஹாம்பியர். ஓ, அது எங்க போயிற்று? எவ்வளவு அலட்சியம் மைக். ஓ இல்ல, நீ எல்லாவற்றையும் சாப்பிட்டு விட்டாய். நாங்கள் உனக்கு உதவ முடிவு செய்தோம். அப்படி என்றால் எங்கள் புதிய உணவு எங்கே? என்ன இது உணவாக தெரியவில்லை. நீங்கள் சரி, ஏனெனில் நமக்கு காக்டஸ்கள் கிடைத்தன. நாம் அவற்றை எவ்வளவு வேகமாக சாப்பிட வேண்டும் என்பதை கண்டுபிடிப்போம். சரி, நீ சரி மியா. நான் விரைவாக செய்ய வேண்டும். மற்றவர்களைப் போலவே நான் என் நேரத்தை எடுத்துக்கொள்ள முடியும். இது நல்ல விஷயமானு கூட தெரியல. இலக்கு கோடு எனக்கு புதிதல்ல. அட்டைங்களை விரைவில் வைப்போம்.
எனக்கு அவசரம் இல்லை. இந்த அவசரத்தை நான் புரிந்து கொள்ளவில்லை. எப்படியாவது அவளை நாங்கள் பாதிக்க முடியாது என்று பயப்படுகிறேன். நம்முடைய காக்டஸ்களுடன் இருக்கலாம். ஐயோ, என் மூக்கு! ஒரு ஊசி அதுல குத்தி கொண்டது. இது மிகவும் நல்லதல்ல. நான் உனக்கு உதவுகிறேன் மியா. என் மூக்கில் விரல்களை நுழைக்காதே. சரி, காக்டஸ் என்னை கோபப்படுத்தி விட்டது. இதை சமாளிக்க நேரம் வந்து விட்டது. இதை எடு, இது நல்லது, எனக்கு பிடிக்கும். இங்கே வா, நீ முட்களால் நிறைந்த குட்டி. உன்னை சிறு துண்டுகளாக நறுக்கி விடுவேன். ஓ மியா, உன் ஆயுதங்களை கவனமாக பாவி. அது மிகவும் கூர்மையானது. சரி, பிபி, கவனம் சிதறாதே. பாரு மைக், இது என் மீது நிறைய எடுத்துக்கொண்டது. இப்போது நான் அனைத்து கூர்மையான ஊசிகளையும் வெட்டப் போகிறேன். சரி, அது அருமை. இப்போது நீ முயற்சி செய்யலாம். இது வெற்றியின் சுவை. மியா, நீ எதையாவது கூர்மையானதை எடுத்தவுடன் எனக்கு பயமாகிறது. அத்தகைய தருணங்களில் முக்கியமானது என்னவென்றால் அதை என் கையில் அடிக்க விடாமல் இருக்க வேண்டும். நான் ஒப்புக்கொள்கிறேன், இது நான் சுவைத்த மிகச் சிறந்தது அல்ல. இப்போது மிகவும் கசப்பாக உள்ளது, வெறுக்கத்தக்கது. என் உனக்கு என்ன ஆச்சு மியா? ஒரு நிமிடம், நான் வாந்தி எடுக்க போறேன் என்று நினைச்சேன். ஆனால் இப்ப எல்லாம் சரியாக இருக்கிறது மைக். ஓஃப், நான் காக்டஸை கிட்டத்தட்ட தொடர்ந்தேன். வாவ், நீ அதிகமாக ஊதினால் ஊசிகள் பறந்துவிடும். ஏன் அதை பயன்படுத்தக்கூடாது? நல்ல வேலை. நீங்கள் அதை எப்படி சாதித்தீர்கள்? அதை என் ரகசியமாகவே விடுங்கள். நீங்கள் அதை ஐஸ்கிரீம் என்று கற்பனை செய்தால் அது அவ்வளவு மோசமாக இல்லை. எனக்கு அது பிடிக்கிறது கூட. ஓ இல்லை, அது போல தெரிகிறது. நீங்கள் இவ்வளவு விரைவாக முடிவுக்கு வந்திருக்க கூடாது. ஆனால் நான் உன்னை எச்சரித்தேன். நான் காக்டஸை ஸ்பிடல்காரலா இருந்தேன். ஓ, என் இது இவ்வளவு வலிக்கிறது. என் விரல் தீப்பிடித்தது போல இருக்கிறது. என் பொறுமை வெடிக்கப் போகிறது. நான் விரைவாக செல்ல வேண்டும் போல் இருக்கிறது. சரி, எனக்கு ஒரு திட்டம் உள்ளது. உன்னிடம் என்ன இருக்கிறது பிபி? அச்சரிக்கோல். இதன் உதவியால் நான் எளிதாக ஊசிகளை வெட்ட முடியும். சீக்கிரம் செய், நாங்கள் சோர்ந்து போய்விட்டோம். நண்பர்களே, என்னை கத்தாதீர்கள். இதனால் நான் நெருக்கடியில் உள்ளேன் மற்றும் எல்லாவற்றையும் மேலும் மெதுவாக செய்கிறேன். மியா, நான் என் கடைசி சக்தியுடன் பிடித்துக் கொண்டிருக்கிறேன். சரி, பாருங்கள், நான் இதை செய்கிறேன். நான் ஏற்கனவே ஒரு ஊசியை வெட்டிட்டேன். நீ என்ன நினைக்கிறியோ அதையே நான் நினைக்கிறேன் அமியா. ஆம் மைக், அவளுக்கு உதவ நேரம் வந்து விட்டது. நாம் ஒருவருக்கு ஒருவர் புரிந்து கொள்வதில் மகிழ்ச்சி. தொடங்குவோம். நாங்க பலது விரைவா சேர்ந்து பண்ணலாம் என்று நினைக்கிறேன். அப்படி என்றால் அதுவே. நன்றி, நீங்கள் உண்மையான நண்பர்கள். ஓ, மிகவும் நன்றி. இப்போது நான் என் காக்டஸை முயற்சிக்கலாம். ஓ, அவள் மீண்டும் மெதுவாக இருக்கிறாள். நான் இனி தாங்க முடியாது. அதை சாப்பிடு. மைக், நீ என்ன செய்கிற? அதை விடு. எனக்கு சற்றே புத்துணர்ச்சி தேவை. இது நீங்கள் விரும்பியதல்ல என்று நினைக்கிறேன். நீங்கள் சரி மைக். எனக்கு மீன் பிடிக்காது. நமக்கு தேர்வு இல்லை என்று பயப்படுகிறேன். பார்ப்போம். என்ன? நான் மெதுவாக சாப்பிட வேண்டும். மற்றவர்களைப் போல நான் சாதாரணமானவன் தான், ஆனால் அதனால் எதுவும் எளிதாகி விடவில்லை. வேகமா இருக்கிறது நல்லது. நான் அதை விரைவில் முடிக்க தயாராக இருக்கிறேன். எங்கே தொடங்குவது என்று எனக்கு தெரியவில்லை, ஆனால் இன்னும் ஒரு எண்ணம் உள்ளது. இனி என்ன சென்ற மியா? ஏன் உங்களுக்கு மாயாஜால கலைஞரினோட தேவை? இப்போது நீங்கள் அதிசயம் என்ன என்பதை புரிந்து கொள்வீர்கள். நான் உங்களுக்கு ஒரு நம்ப முடியாத மாயையை காட்டுவேன். இது என்ன? என் சூப்பில் மீனை யார் போட்டாங்க? இல்ல, இது மிகவும் மோசமானது. மீன் போய்விட்டது. அது இருக்க முடியாது. நான் சொன்னேன், நீ மயங்கி போவாய். மூட முடியல. நாம எல்லாம் கண்டுபிடிக்கணும், அல்லது குறைஞ்ச பட்சம் இந்த மீனை திருப்பி கொண்டு வரணும். பாரு மியா, இது உன்னுடையது. ஓ இல்ல, என் தலை. இந்த சினிமா பயப்படுகிறேன். அதை சாப்பிட வேண்டி இருக்கிறது. ஆனால் முதலில் என் பகுதியை முடிக்கிறேன். வாவ், இது உனக்கு பொருந்துகிறது மைக். நான் எப்போதும் ஒரு சமையல்காரராக ஆக வேண்டும் என்று கனவு கண்டேன். இந்த தொழிலில் எனக்கு திறமை இருக்கிறது என்று நினைக்கிறேன். வாவ், நீங்கள் நன்றாக செய்றீர்கள். நன்றி மியா, நான் என் சிறந்ததை முயற்சிக்கிறேன். சூஷி மிக அருமையாக இருக்கிறது. என்னுடைய எதிர்பார்ப்பை ஏமாற்றாது அப்படின்னு நம்புறேன்.
இந்த உணவிற்கு என் முழு ஆன்மாவையும் செலுத்துவேன். ஓ, எவ்வளவு சுவையா இருக்குது. பெருமைப்பட வேண்டிய ஒன்று இருக்குது. எனக்கு இன்னும் வேண்டும். கடைசி அரிசி தானியையும் சாப்பிடும் வரை நிறுத்த மாட்டேன். அற்புதம், அது சரியானது. நீங்கள் என்னையும் சிகிச்சை அளிக்கலாம், ஆனால் அதை விட ஒரு நல்ல யோசனை இருக்கிறது. நான் எனக்காக சுவையான ஒன்றை சமைப்பேன். மைகென்வி, முதலில் தேவையற்ற அனைத்தையும் நீக்க வேண்டும். வாவ் மியா, நீங்களும் கத்தியை எப்படி கையாள்வது என்று தெரியும் என்று தெரிய வந்தது. என்ன? நான் என்னிடமிருந்து இதை எதிர்பார்க்கவில்லை. நான் ஒரு வாயு எரிவாயுவை கையாள முடியுமா என்று பார்ப்போம். இது வேலை செய்தது போல தெரிகிறது. என்ன ஒரு சுவையான மீன் ஸ்டேக் பாருங்கள். அதில் ஏதோ ஒன்று குறைவாக இருக்கிறது. தானியங்கள் மோசமான சேர்க்கை இல்லை. ஓ, என்ன வாசனை! இது என்னை பைத்தியமாக்குகிறது. வாழ்த்துக்கள் மியா, நீங்கள் சமையலறையில் சிறந்த போட்டியை உருவாக்க முடியும். நன்றி மைக், நான் பெற்றதை முயற்சிக்க நேரம் வந்துவிட்டது. வாவ், இதை வெற்றது எவ்வளவு எளிது! நிச்சயமாக சுவை எனக்கு இனிமையாக ஆச்சரியப்படுத்தும். ஓ, மீன் வாயில் கரைகிறது. நம்ப முடியாத அளவுக்கு மென்மையானது மற்றும் அதே நேரத்தில் சாறு நிறைந்தது. பிராவோ மியா. ஓ, பாருங்கள், பிபி இன்னும் நகரவில்லை. மைக், நீ தவறாக இருக்கிறாய். நான் இதை முயற்சிக்க போகிறேன். எவ்வளவு கடினம். நான் ஒரு கவலையும் எடுக்க முடியவில்லை. காத்திரு பிபி, நாங்கள் உன்னுடன் மனதளவில் இருக்கிறோம். உங்கள் ஆதரவுக்கு நன்றி. உங்களுக்கான எனது தொடக்க பணியாக பொம்மையின் வடிவில் ஒரு கேக் செய்ய வேண்டும். உங்கள் விருப்ப புத்தகங்கள் மற்றும் தோற்றங்களிலிருந்து உங்கள் விருப்பமுள்ள ராஜகுமாரியை தேர்வு செய்யலாம். சரி, நீங்கள் தயார் என்றால் தொடங்கலாம். அங்கே நாம் செல்கிறோம். இல்லை, அங்கே நாம் செல்கிறோம். சரி, அடுத்தது நமக்கு ஒரு பானை மற்றும் டொக்கோலேட் தேவையாகும். மேலும் நான் சுவை குதிரை கட்டையை பயன்படுத்துவேன். அதை ஒரு பானையில் வைக்கிறேன். கொஞ்சம் மாவு, பின்னர் ஒரு பெருப்பாட்டையை எடுத்து குழைக்கிறேன். என் ஓச்சிக்கு ஆல்ரெடி ரோம்ஹா சியாசி சு அது ஒன்று யூலு கலசுத இருரவகி டென்டோன் கேரமலை ஐடி ஓவர் த கேக். பிறகு சாக்லேட்டில் சில மாவு சேர்த்து அதை கலக்குகிறேன். அது சாக்லேட் மாவாக மாறியிருக்கிறது. அதை உருட்ட வேண்டும். சரியாகிறது. நான் இதிலிருந்து ஒரு பொம்மையின் ஆடையை கடிக்கும். வா, இந்த போடையை காண்க. அற்புதமானது. சில விவரங்கள், சில சாக்லேட் மணிகள் மற்றும் சாக்லேட் இறக்கைகள். ஹோம், அடுத்தது என்ன? சரி, நாங்கள் மேலும் சாக்லேட் சேர்க்க போகிறோம். இது சிறந்த உடையாக இருக்கும். ஆஹா, இதை பார்ப்போம். என்ன மெலிசா, உன்னால் என்னை செய்ய முடியும். ஓ, பரவாயில்ல. அப்பா, பப்பா மாவை எடுத்துக்கொள்கிறேன். இது மிகவும் அழகாக இருக்கிறது. எல்லாம் இனம் கொஞ்சம் பிங்காக இருக்கும். விவரங்கள் கொண்டடையிலும். அடடா, மேலும் கம்மை துளிக்கலாம். இது மிகவும் ருசியாக உள்ளது மற்றும் பெரிய குமிழிகள் உருவாக்குகிறது. ஓ, இது மிகவும் நன்றாக வாசிக்கிறது. அற்புதம். அருமையே, மிகவும் அழகாக இருக்கிறது. எனக்கு பிடித்து விட்டது. டைரா, இதை பாரு. அன்னிக்கவும், என் சாக்லேட் இளவரசியை விட எண்ணம் செல்லவில்லை. இது அழகாக இருக்கிறது. ஓ, சமையல்காரரே, பாருங்கள். ஆர்ப்போம். டைரா, உங்கள் பொம்மை அருமையாக இருக்கின்றது. ஒரு துண்டு வெட்டுவோம். வா, மென்பா நடுக்கு. எனக்கு சாக்லேட் கேக் மிகவும் பிடிக்கும். என்ன இருக்கிறது? சாக்லேட் சிறகுகள். அருமை. இப்போது மெலிசாவின் முறை. ஒரு துண்டை வெட்டுதல். வாவ், மெலிசாவின் கேக் இளஞ்சிவப்பு. சுவைத்தேன். ருசியானது. நாங்கள் சில புயல்களையும் உருவாக்கலாம். மற்றும் வெற்றியாளர் மெலிசா. நான் உங்களுக்கு கூறினேன்.
பெண்களே, நிறுத்திக் கொள்ளுங்கள். அடுத்த பணி கொட்டகையின் வடிவில் ஒரு கேக் உருவாக்குங்கள். எனக்கு தோன்றுகிறது அனைவரிடமும் நிறைய கேக் ஹப்பர்கள் உள்ளன. வேலைக்கு செல்லுங்கள். சரி, எனக்கு இதை கையாள முடியும். ஐரா, அவள் என்ன செய்கிறாள்? அடா, போகாதே. சரி, எதுவாக இருந்தாலும் இளஞ்சிவப்பு பொலிவேந்திருக்கு. இதுல பூர்த்தியுற வரையப்பட வேண்டியிருக்கு. அடுத்து வஃபில் கோனைக் எடுத்து அது தங்கம் படியும் வேண்டும். ஆர்ஹா, எனக்கு இது ஏற்கனவே பிடித்து விட்டது. நல்லா இருக்கு. பாருங்கள், அது ஒரு சாக்லேட் கோபுரம். சில விவரங்களை சேர்க்கின்றோம். சூப்பர். சரி, வாயவ். மேலும் மர்ஷ்மெலோக்கள் அதிவேகமாக ருசிக்கிறதே. எனக்கு இது பிடிக்கும். நான் பழக்கம் பால்கான் சாக்லேட்டை ஏற்கனவே உருக்கிவிட்டேன். என் சொரியை குதிரை வடிவமாக நிரப்புவது நன்றாக உள்ளது. வாவ், இது மிகவும் அழகாக இருக்கு. இதற்கு சில நிறங்களை சேர்ப்போம். வெள்ளையும் தங்கமும் பாராட்டத்தக்கது. பார்வதனை கேக்கிற்குள் சேர்த்து விடுகிறேன். ஹே, ஓ மெலிசா, என்னை அல்னஸ் விடு. அடுத்தது கீழ்ப்பகுதியை பிங்க் கோடுகளால் அலங்கரிக்கிறேன். மேலே குதிரைகளுடன் ஒரு கரிசல் இருக்கும். இதை பாருங்கள், எவ்வளவு அழகாக இருக்கிறது. வாவ்! நான் ஒரு விஷயம் மட்டும் தன்னிச்சையாகவே நிச்சயம். மெலிசா என்னை மிஞ்ச முடியாது. உண்மையில் எனது வெறித்தனமாக இருக்கும். நான் சில பருத்தி இனிப்பு சேர்க்கப் போகிறேன். அது உண்மையில் பெரிய கோட்டை. சமையலாளர் எனக்கு பெருமிதமானவர். அங்கே அவரை பாருங்கள். என்னிடம் என்ன இருக்கிறது பாருங்கள். அழகே, நீங்கள் மிகுந்த முயற்சி செய்தீர்கள். ஒன்று மற்றொன்றை விட சிறந்தது. மெலிசாவின் கேக் மூலம் தொடங்க விரும்புகிறேன். வாடை நிறைந்த கிரீம் தானா? சுவையாக உள்ளது. கோபுரம் சாப்பிட ஏற்றதா? ஓ ஆம், இது அற்புதம். இப்போது டைராவின் பாரம். நீங்கள் கவலைப்படுகிறீர்களா? டைரா, உன் கேக் கூட அருமைதான். மிக மிக நல்லது. குதிரைகள் சாப்பிடக்கூடியவையா? வெள்ளை சாக்லேட். அற்புதம். டைரா வெற்றியாளர். இந்த முறை பனிக்கூற்று சுவாரஸ்யமாக இருக்கிறது. பூங்கொத்து வடிவிலான கேக். நீங்கள் இதை கண்டிப்பாக சமாளிக்க முடியும். ஓஹோ, எனக்கு ஏற்கனவே ஒரு யோசனை வந்திருக்கிறது. ஆஹா, ஊஹு, நான் இன்னும் நல்ல கேக் செய்ய போகிறேன். சாக்லேட் கிரீமை கொண்டு கேக் முழுவதும் பிழியும். மற்ற இடங்களை சமமாக செய்கிறேன். அற்புதம். இன்னும் சற்றே கிரீமவிடம் உண்டு. அருமை. மெலிசா, நான் மிகவும் ருசியான கேக் வைக்க போகிறேன். பிறை மலர் கிரீம். முதலாக தொடங்குவோம். சரி, ஏற்கனவே சிறப்பாக தெரிகிறது. அப்படியா? ஹே டைரா, நான் மாஸ்டிக் முதலாவதாக எடுத்துக்கொண்டேன். நாம் அதை பிரித்து எடுப்போம். அது போதுமானது எனக்கு. கோடுகள் தாண்டியவற்றை வெட்டி விஷயம் சீர் செய்தல். ஆனால் அதை ஒதுக்கப் போவதில்லை. ஏனெனில் மகாகருக்கு மீதி உள்ளவை அழகான அலங்காரமாக மாற்றப்படக்கூடும். சரியே, என்ன செய்யறேன் பாரு. கிரீமில் இருந்து செய்யப்பட்ட மலர்கள். நிஜமாகவே? என்ன செய்ய வேண்டும் என்று எனக்கு தெரியும். சுருள் வட்டங்களை செய்யலாம். அவை மிக அழகானவை. பிங்க் மற்றும் வெள்ளை. அற்புதமான கலந்து. எல்லாவற்றையும் திருப்பி சுத்தமாக வைக்கவும். இதோ நாம் சில பூக்களை பெற்றுள்ளோம். அதுதானா? ஹேம், என்னிட்டமே ஒரு கேக் மட்டும் இல்ல, ஒரு பக்கம் பீச் இருக்கிறது. அழகாகவே இருக்கின்றது. எனினும்
என் கேக் உன்னுடையதை விட நன்றாக உள்ளது. இல்லை, நீயும் என் கேக்கை கெடுத்து விட்டாய். முடியாது, நான் கேக்கில் மூழ்கி இருக்கிறேன். நிறுத்து. ஓ, மைலி எம்என்டெமாக்களின் மிகவும் சிறிய குவளை பெற்றாள். குவென்டினிடம் முழு இயந்திரமே இருக்கிறது. சோஃபி மேலும் பெரிய இயந்திரத்தை அணைக்கிக் கொண்டிருக்கிறார். பார்ப்பேயாம். ஓய் நண்பர்களே, நீங்கள் மிகவும் பெரிய உள்ளீர்கள். சவாலை தொடங்குவோம். பெரிய, நடுத்தர அல்லது சிறிய உணவு. உங்களிலிருந்து யார் தொடங்க போகிறீர்கள்? மைலி, வாங்க. ஓ, இது எளிதாக இருக்கவில்லை போலிருக்கிறது. அதை திறப்பது நிச்சயமாக கடினம். அதுவே, இதை நசுக்க போகிறேன். இதோ போய்விட்டது. என் முழு கைகளும் உள்ளேயே உள்ளன. நீங்க மைலிய கோபப்படுத்திட்டீங்க. இது ரொம்ப நல்லது. இந்த உரையலை முயற்சிப்போம். ஓ, எவ்வளவு ருசியா இருக்குது. இது நன்றாக சாக்லேட் நிறைஞ்சிருக்குது. கிளின்டன், என்ன நினைக்கிறேன் நீங்க தான் அருமை. எனது அனைத்து இனிப்புகளும் விற்பனை இயந்திரத்தில் உள்ளன. எனவே நான் அதை எடுத்துக்கொள்ள வேண்டும். ஓ, இது எப்படி செயல்படுகிறது? ஓ, காத்திரு. நாம் நிறுத்துகைகளை சேர்க்க வேண்டும். பரவாயில்லை, நான் இந்த இயந்திரத்தில் என்ற வாய்ப்பு தருகிறேன். நாம முயற்சி செய்கிறோம். அப்படி என்றால் போய்விட்டோம். ஆஹா, நான் எச்சியை பெற முடிகிறதே. ரொம்ப நன்றி, எனக்கு அவ்வளவு பிடிக்கும். ஓ, நான் இல்லை. மேற்கொண்டு அதிகமாக. ஆம், நம்பிக்கையாகாது. அரே, காத்திருங்கள். என் சக எனக்கு இன்னும் வேண்டும். வாங்க சப்புவோம். நான் ஒரு அமைதியாக. அமைதி இல்லாமல் மழை விட வேண்டும் என்று தெய்வங்களை அழைக்கிறார்கள். ஆரம்பத்திலிருந்து செய்திருக்க வேண்டியதுதான். நான் நினைக்கிறேன் அது சோஃபியின் முறை. ஓ, ஊரா, நான் இப்போது இந்த கன்னிக்காயினை மதிப்பாய்ச்சாக கை கொள்வேன். நாம் இதை திருப்பி அதிலிருந்து எடுக்க வேண்டும். நன்றி. நம்ப முடியவில்லை. எனக்கு இன்னும் வேண்டும். ஹே, இது ஏன் வேலை செய்யவில்லை? இயந்திரம், எனக்கு சில இனிப்புகள் கொடு. என்ன நடக்கிறது? இயந்திரம், என் மேல் கோபப்படாதே. நிறுத்துங்கள். வணக்கம் நண்பர்களே, கவனமாக இருக்கவும். எனது டிவி இயந்திரத்தை பிடிங்கள். எனக்கு தோன்றுவது இது முடிந்தது. ஓ, அதை பார்க்க அது முழுமையாக கடலாக இருக்கிறது. ஏன் எனக்கு இத்தனை சிறிய சாக்லேட் பட்டை கிடைத்தது? நான் ஒரு அதிர்ஷ்டசாலியானவன். என் சாக்லேட் எங்கே? என்ன, எனக்கு எதுவும் கிடைக்கலையா? சோஃபி, நீ தொடங்கணும். நான் விரைவாக செஞ்சிருவேன். எனக்கு மிகவும் சிறிய சாக்லேட் பார் இருக்கிறது. நிச்சயமாக அதை இழக்காமல் சாரமிட்டியை பயன்படுத்தி முயற்சிப்போம். ஆனால் நீங்க தெரிஞ்சு எனக்கே ஒரு நல்ல ஐடியா. நான் அதை பச்சாலையுடன் ஒரு கண்ணாடிக்கு போட்டு கிளறி சாக்லேட் பாலை சுவைக்கலாம். ஆஹா, அதுவும் அருமை. சரி, இப்போ முயற்சிக்கேன். ஆமா, அதுதான். சுவையாக இருக்கிறது. எனக்கு மிகவும் பிடித்துள்ளது. கிளின்டன், நீதான் உண்மையா? வாவ், இந்த சுவையான சாக்லேட் பார் என் ஓரமாக இருக்கிறது. இல்ல, அதெல்லாம் இல்லவா? சோஃபி, நான் பங்குபடுத்த மாட்டேன். நீ நம்ப முடியாத அளவுக்கு பேராசையானவன். ஆனா என்ன செய்யலாம்னு எனக்கு தெரியும். நான் வெப்பநிலையை உயர்த்த போகிறேன். அதனால் அவன் சாக்லேட் உருகிவிடும். ஓ, ஆம், நான் இங்கே வர்றேன். ஒரு நிமிஷம், என்ன நடக்குது? ஓ, சாக்லேட் ஏன் கரைகிறாய்? ஆமா, அடே, என்னோட கைகளில் நேராக வந்து விட்டதே. இல்லை, ஓ, ரொம்பவே வருத்தமாக இருக்கிறது. சரி, மிகவும் சுவையாக இருக்கின்றது. நீ ஏன் சிரிக்கிறாய்? சரி விடு, நீயும் அதே விஷயம் செய்கிறாய். அது என்ன அப்பா? அது என் சாக்லேட். நீங்கள் என்ன இவ்வளவு நெருக்கமாக பிடித்திருக்கிறீர்கள்? அதை நம்மோடு நேராக கிடைத்த சாக்லேட் நீரூற்று. ஆனால் அது மிகவும் நன்றாக இருக்கிறது. ஓ, அத்திப்பழ கூடை, ஒரு கியாடிய கனவு. சாஃபி ஒரு மிதமான அளவை எடுத்துக்கொண்டாள். அருவருப்பாக இருக்கிறது. குவீண்டின் ஒரு பெரிய அளவை பெற்றான். ஆம், வாசனை மகிழ்ச்சி அளிக்காதது. மைலி தொடங்கினாள். அரைக்கும் கெட்ட பெருமழை.
அதை ஒரு சிறிதும் குடிக்க விரும்பவில்லை. அருவருப்பானது. இதைவிட மோசமானது எதையும் நான் குடிக்கவில்லை. உனக்கு ப்ரோக்கோலியையும் சாப்பிட வேண்டும். ஓ நன்றி கிளின்டன். சரி, நான் முடித்து விட்டேன். தொடரு சோஃபி. இத்தனை பெரிய கிளாஸிலேயே இந்த மோசமான காக்டெயிலையே எப்படி குடிக்க முடியும்? சரி, மூடு. என் மூக்கில் திரும்பு. ஓ, இதுதான் உதவிகரமாக இருக்கும் என நம்புகிறேன். அருவருப்பு. நான் இனி அதை செய்ய மாட்டேன். இல்லை, எனக்கு ஒரு யோசனை வந்தது. சோஃபி, உனக்கு இந்த ஸ்ட்ராபெரி ஸ்மூதி வேண்டுமா? ஏன் என்றால் அதை வைத்துக்கொள். நான் அந்த மோசமான ஒன்றை வைத்துக் கொள்கிறேன். ஓ நன்றி கிளின்டன். ஓ, இது மிகவும் நல்லது. ஏன்? என்ன? ஓ, இன்னும் எனக்கு தெரிகிறதே. ஓ இல்லை, அது ப்ரோக்கோலி. ஓ, நீ ஏன் அப்படி பண்ணினாய்? அது அருமையாயிருந்தது. சரி கிளின்டன், அது என் முறை. ஓ, உண்மையில் நான் இதை செய்ய விரும்பவில்லை. நான் எல்லாவற்றிலும் பெரிய காக்டெயில் பெற்றேன். அப்பா, அதுக்கு எவ்வளவு இருக்கிறது பாருங்கள். என்ன, இதை ஊற்ற முயல முடியவில்லை. நீல் பெண், இதை உன்னிடம் ஊற்றப் போகிறேன். நன்றி. இதுதான் நான் வேலை செய்யல. ஓஹோ, நான் எல்லாம் எல்லாவையும் திட்டவட்டமாக விட்டுட்டேன். நான் அதை நாளைக்காக கூட செய்ய விரும்பவில்லை. இவ்வளவு பயங்கரமாக இருக்கிறது. இந்த அருவருப்பான இதழ் என்னை மொத்தமாக மூடிவிட்டது. இஷ், ஐயா, நீங்கள் சரியாக சொல்கிறீர்கள். எனக்கு என்னை வரவேற்பதற்கு நன்றி. தானியங்களை கிடைத்துவிட்டது. மேலும் எனக்கு இன்னொரு பெரிய பெட்டியும் இருக்கிறது. மேலும் எனக்கு மிகவும் மொத்தளமாக ஒன்றும் இருக்கிறது. நான் இதை எப்படி சாப்பிடுவது? நல்ல தம்புகள் கிடைக்க என்னால் தவற என்ன? சரி, நான் அதை சாப்பிடுகிறேன். நான் இப்போதே தொடங்குகிறேன். சரி, நான் ஒரு சிறிய கிண்ணத்தையே எடுக்கிறேன். கொஞ்சம் பால், ஒரு தானிய துண்டு. இவ்வளவு சிறிய உணவை சிறிய கைகளால் சாப்பிட வேண்டும். இத்தனை சிறிய உணவால் நான் ஒரு பொம்மையாய் உணர்கிறேன். பார்ப்போம். அது மந்தமாக இருந்தது. ஒரு சாதாரண பொதி கிடைச்சது. பாப்போம். முயன்று பாருங்கள். வா, விலை மதிப்புள்ளது. எனக்கு அழுக்கு பாத்திரங்களை வேண்டாம். அழுக்காக செய்ய விரும்பவில்லை. நான் பிறகு பார்ப்பேன் அப்படின்னு சொல்றா. அதனால நான் அவளை நேரா என் வாயில வச்சு இப்ப சாப்பிடுறேன். நன்றி. நீங்கள் என்ன சுடிக்கல. அவள் என்னை பலமாக சாப்பிட வைத்தாள். அவர்களை எல்லாம் பாருங்கள். சீரியல் மூலப்பட்டிருக்கிறதா? சரி, நான் அதை பார்த்துக் கொள்கிறேன். ஓ, இது மிக சுவையாக இருக்கிறது. அடுத்தது என்ன? மைலி, இது உண்மை. இந்த பெரிய பொதியை எவ்வளவு பெரியது என்று சொல்ல தெரியவில்லை. எனவே ஒரு பெரிய பாத்திரம் தேவை. உங்களுக்கு தயாரா? அது சரி. இது முழு நீச்சல் குளம் பால் வைக்கப்பட்டிருக்கிறது. இப்போது சில சீரியல் வைக்கலாமா? எப்போது நான் இன்னும் சாப்பிடவும் முடியும். இது மிகவும் குளிர்ச்சி. ரொம்ப சூப்பரா இருக்கு. ஓ, இது ஒரு கனவு நிஜமாக்கிது போலதான். இங்கே ரொம்ப சூப்பர் ருசியா இருக்குது. நண்பர்களே, அரிய, எனக்கு கொஞ்சம் வேண்டும். நான் அதை செய்துவிட்டேன். நீங்கள் இதை கேட்கிறீர்களா? ஆங்கில ஒலிகள் ஒப்பந்தமா? இத பாருங்கள், இவைகள் குறைச்சிகள். ரொம்ப பயமா இருக்குது. நான் அதை நக்க போறேன். என்ன கடிப்பதா? ஏ, எனக்கு எதுவும் கிடைக்கல. சூப்பர் அதிர்ஷ்டம். சரி, ஒரு பலவர். நீங்கள் எங்கே போகிறீர்கள் என் நண்பரே? எது? புதன்கிழமை என்ன செய்கிறாய்? ஐயோ கடவுளே. நீங்கள் நன்றியுடன் இருப்பீர்கள். அழ்வாக உணர்கிறேன் இதற்காக. போகலாம். அது போதும், நிறுத்து. ஹாஹா, சரி, நான் என்னால் ஆனதை செய்துவிட்டேன். உன்முறை. அனிட், அழக்கூடாதே. சரி, நான் இப்போது மருத்துவராக இருக்க போகிறேன். எனக்கு ஒரு அருமையான யோசனை வந்துள்ளது. இந்த கரப்பான் பூச்சியை மீண்டும் உயிர்க்கு கொண்டு வரப் போகிறோம். இது வேலை செய்யவில்லை. ஓ, தயவு செய். என்ன அது?
இன்னும் வேலை செய்யவில்லை. மன்னிக்கவும், ஏனேட் கவலைப்படாதீர்கள். புதன்கிழமைகளில் அதிகமாக இரங்கலாக இருக்க வேண்டும். ஓ, அது பழிபாக கொலிஷ். கரப்பான் பூச்சி. உதவி, என்னை சாப்பிட விடுங்கள். நீங்க உங்களை காயப்படுத்திக் கொள்ள போறீங்க. நான் முதலில் செல்லலாமா? ஏய், வாவ், என்ன அற்புதமான கேக். நண்பர்களே, ஓய், நான் அப்படி விளையாட மாட்டேன். ஆஹா, அது மணியே. என்னாத்து அதிர்ஷ்டம். மக்களே, நாம் அதை முயற்சிக்கலாம். இது ரொம்ப சுவையா இருக்கிறது. ஆஹா, நான் இதை நக்கி அப்புறம் கேக்க கடிக்க முடியுமா? அப்படியே இதை நிறுத்துங்கள். உறுதியாக தெரியவில்லை. இது ஒரு திட்டம். உன் தடிப்பொழியில் மூடப்பட்டுள்ளது. நான் போக வேண்டியதுதான். கேளுங்கள், அதை மற்றும் ஒரு முறையும் செய்யாதீர்கள். பாத்தீங்களா, நாங்கள் திருடுவதில்லை. இதை உணவாக கொள்ள முடியாது. இப்போது கேக் மிகவும் ருசியாக இருக்கிறது. அதை ருசிக்க தயாராக உள்ளேன். அவள் மண்ணை சாப்பிடுகிறாள். அது மண் அல்ல, சாக்லேட். இங்கே வாங்க. ஏய், நல்ல விஷயம். நாம கார்டுகள் வந்தன. ஓ ஆம், மைட், இனி பாட்டிலை கடிக்கப் போகிறாய். அதில் எதுவும் இல்லை. என்ன, அவன் இறந்துருச்சா? எனக்கு கோக் வகைப்படுத்த முடியாது. நான் தொடங்குகிறேன். கொஞ்சம் காத்திரு. இது வெறும் கோக் மட்டுமில்ல, இது கோக் ஜெல்லி. வாவ், இது வெறிதனமாக இருக்கிறது. மைக், நீ அளவுக்கு மீறி விட்டாய். மிக்கேல், ஜெல்லி சாப்பிடுவதை நிறுத்த முடியாமல் போனால் அதை நாம் சரி செய்ய வேண்டும். அதே மிக பெரியதாக இருந்தது. இன்னும் கொஞ்சம் எஞ்சி இருக்கும் என நம்புகிறேன். உன் உதவி இல்லாமல் நான் முடியாது. ஜெல்லியை கச்சிதமாக பிழியுங்கள். ஓ, நன்றி. ஐயோ, நன்றாக செய்தாய். சின்ன விஷயம். நீ சுதந்திரமாக இருக்கிறாய். கொஞ்சம் கொடு. அந்த எறும்பு என்ன அதில்? அம்மா, அம்மா, என்னை தின்ன போறாங்க. நான் ஆச்சரியப்பட போறேன். எனக்கு உதவுங்கள். நான் பாவமாவே இருப்பேன். அப்படி என்றால் முதலில் யாருக்கு ஆரம்பிக்க போகிறோம்? ஏய், வின்ஸ்டி, பறவைகள், இது என்னுடையது. பிரியாவிடை. எனக்கு நூடுல்ஸ் பரவாயில்ல. ஆஹா, எனக்கு அதிர்ஷ்டம். என்ன ஒரு அதிர்ஷ்டம். முதலில் இந்த நூடுல்ஸை முயற்சி செய்கிறேன். ருகா, இந்த குச்சிகளை எப்படி பயன்படுத்துவதென்று தெரியல. ஒருவேளை இவ்வாறே. மிகவும் சுவையாக இருக்கிறது. இது காரமாக இருக்கிறது. மூட்டையை பார்க்க மறந்தேன். அதற்குள் காரமிளகாய் இருக்கிறது என்று சொல்கிறது. ஐயோ, சூடாகவே இல்ல. வணக்கம். ஓ, நன்றி ரேண்ட், நான் நல்லா இருக்கின்றேன். என்ன அது? உங்கள் நாக்கு என்ன?
ஓ கடவுளே, என்ன அது? என் நாவு மிகவும் நீளமாகிவிட்டது. அதை என் வாய்க்குள் திருப்பி வைப்போம். வாழ்த்துக்கள். என்னடா இது? பார்ப்போம். எனக்கு ஒரு யோசனை வந்திருக்கிறது என்று நினைக்கிறேன். இந்த நூடுல்ஸ் மிகவும் காரமாக இருக்கிறது. எனவே இதை தண்ணீருடன் சாப்பிடுவேன். மேலும் இது காரமாக இருந்தால் குறிப்பிட்ட நேரத்தில் அந்த அடுப்பை அணைத்து விடுவேன். நான் ஒரு புத்திசாலி. நல்ல வேலை. ஓ ஆமாம். ஓ இல்லை இல்லை இல்லை. என்ன நடந்தது? எனக்கு தண்ணீர் முடிந்துவிட்டது. லென்ஸ்டி, கொஞ்சம் வேணுமா? நீர் எங்கே இருக்குது? எவ்வளவு சந்தோஷமா இருக்கிறேன். அவர்கள் பேஸ்ட் பாக்ஸியை மிகவும் விரும்புகிறார்கள். எங்களுக்கு ஒரு புதிய பலகாரம் உள்ளது. நாம் அதிர்ஷ்டசாலிகள். அது சரி. அது நியாயமில்லை. என்னுடன் தொடங்குவோம். உள்ளடக்கம். எதை பற்றி? என்ன பிரச்சனை? நாம் சில செல்ஃபிகளை எடுக்கலாமா? ஓ, இது எனது லைவ் ஸ்ட்ரீம். எல்லோருக்கும் வணக்கம். நான் எனிட். இன்று நாம் இந்த சாக்லேட்ஸ் வைக்கும். உங்களுக்கும் இதை பிடித்தால் லைக் செய்யுங்கள். எவ்வளவு இனிமையாக வாசிக்கிறது. அதை முறியடிக்கலாம். அவர் இப்போது மிகவும் நல்ல. நாங்கள் உங்களை அனுமதிக்கிறோம். உங்களுக்கு இறகு. சரி, எல்லாரும் ரெடியாக இருக்கிறீங்களா? நான் ரொம்ப சூப்பர். இது கையாண்டு நான் உங்கள் ஒளிபரப்பை நுழைய போகிறேன். என்ன? நான் என்ன சொல்லிக் கொண்டிருந்தேன்? எல்லோருக்கும் நன்றி. சுவையாக எதையாவது சாப்பிட்டதே பல வருஷங்கள் ஆகிறது. ருசியாக இருக்கிறது. நாங்கள் அதை ஏற்கனவே விரும்புகிறோம். ருசியானது. அதிசயம். சாக்லேட் எங்க? யாரோ அதை ஏற்கனவே சாப்பிட்டுட்டாங்க. அவர்கள் அதனை அனுபவிக்கட்டும். உங்களோ? நான் அதை திறப்பது குறித்து தயங்கவில்லை. ஓர் காலிபதி. எப்படி அப்படியெல்லாம்? இது நடந்துகிட்டு இருக்க முடியாது. எங்கேயோ ஒருவர் நம்மை முந்தி பெருக்கம் சாப்பிட்டு விட்டாரு. ஐ, நீதான். ஐயோ, எனக்கு கிடைச்சிடுகிறது. ஹாரிபிள்ஸ். நான் மிக அதிர்ஷ்டசாலி. எனிட், நீ இதை எப்படி சமாளிக்கிறாய் என்று பார்ப்போம். நான் அதை தொட விரும்பவில்லை. தொட்டு பார்க்காதேன். அது காய்ந்து மிகவும் கேவலமாக ஆகிவிட்டது. மேகலேம், அதனால் நான் சுதந்திரம். ஐயோ, சரி, அதை இப்பயாதே பியாரிங்க. மகிழுங்கள். அது அருவருப்பாக இருக்கிறது. இது அடர்த்தியாக இருக்கு. ஓரமாக நின்றுகொள். எனக்கு ஒரு யோசனை உண்டு. உனக்கு என்ன பிரச்சனை? அறிவியல் மருத்துவராக நானும் நுண்ணோக்கியின் கீழ் பார்க்கிறேன். பார்க்கலாம். பின்பற்றுவோம். அங்கே பல கிருமிகள் இருக்கின்றன. நீ நிச்சயமாக அதை சாப்பிட முடியாது. அதை சுத்தம் செய்யலாம். இதை செய்ய நமக்கு கைகளுறை மற்றும் சிறப்பு கருவிகள் தேவை. என் கைகள் மாசுபட வேண்டாம் என்றே நான் விரும்புகிறேன். அனைத்து பூஞ்சை மற்றும் பூஞ்சை பூக்களை அழிக்கும் சுத்தமான ஸ்ப்ரே. இந்த பீங்கான் புதியது போல இருக்கிறது. ஆனால் எனக்கு தெரிஞ்ச நீ வரவேற்கிறோம். நான் எப்படி இவ்வளவு அவ்வளவாக அமைந்து விட்டேன். என்னிடம் ஒரு பீட்சா மட்டும் தான் இருக்கிறது. மற்ற பீட்சாக்களை எல்லாம் வெல்ல நீங்கள் முயற்சி செய்யலாம். எல்லா பெட்டிகளையும் எடுத்தேன். கோபுரத்தை பார்க்க. ஓ மை காஷ், உனக்கு மிகப்பெரிய பீட்சா கோன் இருக்கிறதே. ஆனா எனக்கோ ஒண்ணு கூட இல்ல.
நீங்க விரைவாவே சாப்பிட்டு தொடங்கிடுங்க. என் பீட்சா சுவையா இருக்குதுன்னு நான் நம்புறேன். இது மற்றவத்தை விட ருசிகரமா தெரியுது. சுவையாக இருக்கிறது. என்ன பெருங்களவுக்கு சீஸ்? எனக்கு சீஸ் ரொம்ப பிடிக்கும். ஹே, நான் உன்னிடம் மரியாதை நிச்சயமாக சொல்றேன்னா சொல்லலாமா? இதெல்லாம் எடுத்துக்கோ. என்ன நாம ஏன் சண்டையிடுகிறோம்? நான் அறிந்தே செய்தேன். என் பீட்சாக்களை நானும் குடுங்கோடு. அவற்றை பார்த்தாலே வாயில் நீர் ஊறுகிறது. உங்களின் வீடுகள் அழுக்காகாமல் அதைவிட வேகமாகவும் சௌகரியமாகவும் கடிக்க உருமாற்றம் கண்டுபிடித்துள்ளேன். இல்ல யாராவது அதனை செய்யலாம் என்று நான் நினைக்கவில்லை. பீட்சுகள் ருசியாக இருக்கும், எனவே அவற்றை எதிர்பார்த்திருக்கிறேன். நான் உங்கள் தொகுப்பாளர் சில்வர் என்ன நடந்தது எனக்கு? நீங்கள் மற்றும் டான் இனி பீட்சா சாப்பிட முடியாது என்று நினைக்கிறேன். ஆனால் நமக்கு தேவையாக இருக்கிறது. ஆனால் நான் உடனே சீரான நிலைக்கு திரும்ப வேண்டும். எனக்கு பல விஷயங்கள் மனதில் உள்ளன. வாவ், என் பிஸ்ஸா எங்கே? அதை யார் திருடி விட்டார்? யார் அங்கே இருக்கிறோம்? ஆஹா, எனக்கு அவமானமே இல்லை. ஏனெனில் என் கடைசி இரவுக்கான பார்சல் செய்ய சாப்பிடுவது குறித்து கவலைப்படுவதால் இது எனது மிகவும் சுவைமிக்க பீட்சாவை சாப்பிடுவதற்காக இருக்கிறது. சரி, எதைகளும் கீழே வைத்து நாம் சாப்பிட வேண்டாம். என்ன நடக்கலாம்? ஜெஃபர்சனை சாப்பிடலாம், தவறில்லையே. ஆமாம், இது ஒரு உண்மையான பீட்சா போட். என் மீது இப்படி தண்டனை ஏன்? எனக்கு பூண்டு பிடிக்காது. நான் ஒரு பூந்தி மட்டும் வைத்திருக்கிறேன் என்பதால் நீங்கள் துரதிருஷ்டசாலிகள். நீங்கள் ஏன் சிரிக்கிறீர்கள்? நீங்கள் அதை பறித்துக் கொள்வதில் முதல் நபராக இருப்பீர்கள். எளிது, நான் பயனல்ல. எனவே நான் மிகவும் சீக்கிரமாக ஓட முடியலாம். நான் வாந்தி எடுக்காம இருக்கா மட்டும் சரி. என்ன, நான் ஏற்கனவே வாந்தி எடுத்து விட்டேன். நான் அதை பொறுத்து கொள்ள முடியாது, களைத்து விட்டேன். நீங்கள் முழுவதும் பூண்டு சாப்பிட வேண்டும். எனக்கு உங்களுக்கென்று ஒரு சிறப்பு பரிசும் உண்டு. ஒரு பூண்டு பிழிய கருவி. அதில் அனைத்து பூண்டுகளையும் வைத்து நேராக உங்கள் வாயில் பிழியலாம். நான் வாசனை குணம் அனுபவிக்கிறேன். இது கேள்வி அல்ல. உங்கள் வாயை திறந்து கொள்ளுங்கள். அது ஏன் வாயில் இல்ல. இதன் மனம் அப்படிப்பட்ட சந்தர்ப்பங்களில் எப்போதும் என் பையிலே பஞ்சு இருப்பது நல்லது. ஒரு வெள்ளை உனது பூண்டு நேரம். எப்படி ஜெட் சாப்பிடும்? நான் ஒரு ஏன் சாப்பிட வேண்டும்? இது புரியாத அளவுக்கு இருக்க வேண்டாம். நீ அதை எப்போதும் சாப்பிட வேண்டியதில்லை. ஆமா, சரி, ஆனால் முதலில் அனைத்து கூடுதல் பொருள்களையும் நீக்க வேண்டும். அதுக்காக எனக்கு ஒரு பெரிய ஜாடி உள்ளது. அவர்கள் அலட்சமாக அவர்களை உணர்வதற்காக மட்டுமே காதலிக்க. வா, என் வாழ்க்கையில் இதைவிட அருவருப்பானதை நான் வாழ்வு முழுதும் சுவைக்கவே இல்லை. உதவி கேள். நாற்றத்தின் மூலத்தை நிசப்தமாக்க முயற்சி செய்ய வேண்டும். அது மிச்சம் என்று நினைக்காதே. முடி தூர்வாணியை வீட்டில பயன்படுத்த வேண்டாம். அது மிகவும் அபாயகரமானது. அவள் வாயில் துர்நாற்றம் இல்லை. ஜூலி, நீ கொகோ காத்திருக்கிறாய்? சீக்கிரமாக நமது பூண்டு சாப்பிடு. சாமி, நிறுத்து. ஓ, நான் சிறியவனாக இருந்தபோது அதை வெறுத்து விட்டேன். என்னுடைய முகம் பச்சையாக மாறியதை கண்டால் உதவுங்கள். நான் கேட்டு கேள்கிறேன். அது எவ்வளவு அருவருக்கத்தக்க விஷயம். ஏன் உங்களுக்கு இந்த அவசரம்? உங்களுக்கு எங்க ஓடிவிட வேண்டும் என்று இல்லை. இவ்வாறு நான் இந்த முத்தை விட முடியுமா? வாவ்,
என்ன ஒரு படிப்பும் என்ன ஒரு வேகமும். ஜூலி, நீ செய்யறது தகவலா? அதுவே இனி பூண்டு வேண்டாம். அரே, நானும் இப்படி சுகந்தத்தை காத்திருக்கவில்லை. நான் உங்களுக்கு பொய் சொன்னேனா? ஏய் க்ளீ, நான் மூச்சு விட முடியல. நான் விழுறது போல தோணுறது. நன்கு வேலை செய்தது. இறுதியாக அறையில் துர்நாற்றம் இல்லை. எனக்கு பலமாக மலர்ந்திருக்கிறது. ஆம் மனிதனே, எனக்கு டிஐசி டாக் டோயில் அதிர்ஷ்டம் இல்லை. ஆனா விலகி நான் திரும்பி செல்ல வேண்டும். ஆமாம், நாங்கள் செய்தோம். ஆம், நான் அங்கே நிறைய பரிசு பொருட்களை பெற நினைத்தேன். சரி, இப்போது உன்னிடம் ஒரு பட்டியல் உண்டு கன்னி. எனவே நீ ஆரம்பிக்கலாம். இல்ல, உடன் திணற விரும்புகிறாயா? என்ன நல்லது. ஓகே. ஆனால் இது உண்மையில் சிறியது. இறுதியாக இப்போதே நான் நிறைவடைய போகிறேன். கம்சாதான் நடக்கிறது. ஏனென்றால் எதுவும் வெளியே வரவே இல்லையே. என் கேண்டி எங்கே? நான் மிகவும் திரும்பி போகிறேன். இன்னும் கொஞ்சம். ராம்பு, இப்போது மொத்த மேசையிலும் கோடை தப்பித்து செல்லும் எக்ஸ்கள் மற்றும் ஓஸ்கள். தெரியுமா, மீண்டும் அடிப்படை புறையான பாய்க்கால் கொண்டு அதை விரைவில் தேக்க முடியும் எனினும் முடிந்தது. நீங்க தான் ஏகப்பட்ட புழு, நீ மட்டும்தான் மீந்திருக்கிறாய். ஏ சகோதரா, உன்னிடம் வெறும் பெரும் கண்டி இல்ல, நான் நிறைய சாதாரண பூச்சிகளை கொண்டிருக்கிறேன். வாவ், குதிரையின் மேல் கூட ஒரு இதயம் இருக்கிறது. இதோ மேலும் எல்லா கண்டியும் எனதுதான். ஆர்வமாக டிக் டாக்டர்ஸ், அதனால் நான் சில டஜன் தொகுப்புகளை விரைவாக சாப்பிடுவேன். ஏய், எங்களுடன் பகிர்ந்து கொள்வதே இல்ல. அருமை. ஹா, அது பரவாயில்லை. அவற்றை திரும்ப திருடுவதற்கான வழி எனக்கு தெரியும். டாடா, இனிப்புகள் நம் வசமே. அங்கே நிற்கிறீர்களா? யாழ்வதை பற்றி உங்களுக்கு வெட்கம் இல்லையா? அப்படியா? நான் எதையும் நிரூபிக்க முடியாது. ஓ மாய், உங்களுக்கு ஒரு வேகமான பாடம் கற்பிக்க போகிறேன். பொறாமைக்கு கிடைக்கும் பழி உங்களை வெறுப்பானதாக இருக்கும். நான் ஒரு பொம்மை. அதை எடு. எப்படி இருக்கு? என்னுடைய மெழுகு உருளையை எப்படி திருடுவது என்பதை கற்றுக்கொள்வீர்கள். எனக்கு உறுதி நண்பா, என்னிடம் டிக்டாக்ஸ் எதுவும் இல்ல. அதுக்கெல்லாம் நான் மாப்பிள்ள வாங்கினேன். அவற்றை உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளவும். சமயம் அவள் என்ன விரும்புகிறாள்? குழந்தைக்கு பிரெஞ்ச் ஃப்ரைஸ் வேண்டும். எதுவும் சிக்கல் இல்லை. நாங்கள் எல்லாவற்றையும் செய்வோம். எனக்கு சமையல் முறை தெரியும். எண்ணெய் ஊற்ற வேண்டும் என்று தெரிகிறது. நானே அதிகமாக ஊற்றுகிறேன். அது கொஞ்சம் கொழுப்பும் சுவையானதாகவும் இருக்கும். சட்டினம் அனைத்தும் நன்றாக பொரிக்க நான் முழுவாட்டையும் எண்ணெயில் நிரப்புவேன். அதை இயக்கிக நாம் தொடங்கலாம். நான் முழு தொகுப்பையும் பயன்படும். ஏனென்றால் பிரெஞ்ச் ஃப்ரைஸ்கள் அதிகமாக இருப்பது எப்போதுமே பிரச்சனை இல்லை. மகந்தி, என்ன செய்கிறாய்? இது எரிகிறது. ஓ, இல்லை 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 இல்லை. நாம் தீயை விரைவாக அடக்க வேண்டும். அது யூடியூபில் உள்ள சமையல் முறையோடு ஒன்றுபடவில்லை. கிடாயை சுத்தி நம்மையெல்லாம் பிஜ்ஜினா சூடாக்கிவிட்டேன். பாட்டிடமிருந்து கற்றுக்கொள்வது நல்லது. இனி பாட்டி அதை எப்படி செய்வதென்பதை உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார். மிகவும் அதிகமான எண்ணெய் எடுப்போம். சூட்டை குறைத்து உருளைக்கிழங்குகளை உள்ளே விடுவோம். அதை சரியாக செய்ய அதை கிளறி ஒரு தட்டில் வைப்பேன். ஓ, எப்படி சரியாக வந்தது பாருங்கள். இது எங்கள் பேத்திக்காகவே மிகவும் சுவையான கெச்சப் சேர்ப்பதே மட்டும் மிகுந்துள்ளது. பிரெஞ்ச் ஃப்ரைஸ் மற்றும் கேட்சப் அற்புதமான கூட்டு. என் பேத்தி இதை பிடிக்கும் என்பதில் சந்தேகமில்லை. இந்த உணவில் எவ்வளவு காலோரி உள்ளன. இதை எப்படி செய்ய வேண்டும் என்று உங்களுக்கு காட்டுவேன். அதிக எண்ணெயை அகற்றுகிறோம். பின்னர் உருளைக்கிழங்கை ஹயாங் மிக்க பேக்கனில் மடித்து சுருட்டுகிறோம். அப்படியே டூரோவின் குருதி நெல்லி குளுடன் இல்லாத ஜேமில் ஒரு சொட்டு மேலே சேருங்கள். அதே போல மேலும் மேலே கூடுதல் ரோஸ்மெரி சேர்க்கவும். கைவினை தயாராக உள்ளது. நான் ஏதேனும் இது உருளைக்கிழங்குகளுக்கு மிகவும் ஒத்ததாக இருக்கிறது. மேலும் நீங்கள் ஹெர்ஷியின் ஸ்ட்ராபெரி சீரப் சேர்த்தால் அதுவும் உருளைக்கிழங்குகளுடன் கெட்சப் சேர்த்தது போலவே இருக்கும். ஆனால் அதுவும் மிகவும் இனிக்க சுவைக்கிறது. அதுதான் என் தங்கை மிகவும் விரும்புவாள்.
இறுதியாக எல்லாமும் தயார் நிலையில் இருக்கிறது மற்றும் குழந்தை ஏற்கனவே தனது உணவிற்காக காத்திருக்கிறாள். என் பாட்டியிடமிருந்து வந்த உணவு முதலில் கவனத்தை ஈர்த்தது. பாரம்பரிய பிரெஞ்ச் ஃப்ரை மற்றும் கேட்சப். அது உண்மையில் ருசிகரமாக தெரிகிறது. குழந்தைக்கு அது வெகுவாக பிடித்தது. உண்மையான சைவர்களுக்கு ஒரு உணவு எப்படி பிடிக்கும் என்று ஆச்சரியமாக உள்ளது. சமையலாளர் ஒரு அபூர்வமான சமையல் முறையை எடுத்தார், ஆனால் அது மதிக்கப்படவில்லை. எனது சகோதரியிடமிருந்து ஒரு பரிசு. அது உருளைக்கிழங்கு மற்றும் கெச்சப்பை போல தெரிகிறது, ஆனால் இது ஸ்ட்ராபெர்ரி சாஸ் கொண்ட சுவையான மார்ஷ்மெல்லோ. தொட்டு உண்டு. வெற்றி பெற்றவரை தேர்வு செய்ய வேண்டும். பாட்டியிடமிருந்து ஒரு உணவு. நான் வென்று விட்டேன். காயமாக இருக்கிறது. குழந்தை இப்போது என்ன சாப்பிட விரும்பும்? அவருக்கு சுஷி சாப்பிட விருப்பம். என்ன விஷயம்? அது எப்படி சமைப்பதென்று எனக்கு தெரியாது. பாட்டிக்கு என்ன செய்ய வேண்டும் என்று காண்பி. ஒரு சிறப்பு முறையில் கொதிக்க வைக்க வேண்டும். பண்றேன். ரோமா அரிசி வேகப்படுத்துதல் தெரியும். சயக்கு கொஞ்சமாகவும் மோசமான காட்டு குட்டைச்சொக்குடன் சுஷியா புதுவிதமான இனிப்பான ஒன்றை செய்வது நன்று. அல்லது இனிப்பு மற்றும் புளிப்பு. இனிப்பு மற்றும் புளிப்பிடாங்குகளை எடுத்துக்கொள்வோம். சாசுக்கு பதிலாக கெட்டிகரவான கிரீமை சேர்த்து ஒரு மாமலி கண் மற்றும் சில ஹரிபோ மாமலிகளை மூடுங்கள். அவைகள் எவ்வளவு பெரியதாகவும் வண்ணவெள்ளையாகவும் இருக்கின்றன. அப்படிப்பட்ட சுஷியை நீங்கள் பார்த்துண்டா? இது மிகவும் சரியானதாக உள்ளது. இப்போது ஒரு நொறித்தாளை எடுத்துவிட்டு இதை பாதியாக வெட்ட வேண்டும். அது எல்லாமே வறண்டு போயிருக்கிறதே. அது உடைந்து விட்டது. அதை நீ எப்படி செய்தாய்? நான் ஒரு வல்லுனர். பாட்டி, நான் சில மீன்களை வெட்டினேன். செம்மையான துண்டுகள். சக்கையில் அரிசியை வைத்து கொஞ்சம் நோரியும். சக்கையுடன் அதை சுருட்டுகிறேன். மீனை மேலே போட்டு நறுக்கி, அதுதான் பாரம்பரிய பிலடெல்பியா ரோல் இஞ்சி மற்றும் வாசபியுடன் தயார். பாட்டி உங்கள் இந்த ரோல்களை செய்ய முடியவில்லை. அவை தங்கள் வடிவத்தை தக்க வைத்துக் கொள்ளவில்லை. எனக்கு ஒரு யோசனை உள்ளது. நான் சில வெள்ளரிகளை வெட்ட போறேன். நடுப்பகுதியை நீக்கி அதில் அரிசி வையுங்கள். எல்லாம் சரி. இப்போது குழந்தை அதை சாப்பிட முயற்சிக்கலாம். இதிலிருந்து துவங்குவோம். சேஃப் செய்த உப்பு மசியில் நன்றாக இருந்தது. மேலும் அதன் சுவை அபாரமாகும். எவ்வளவு பெரிய மற்றும் வெளிச்சமான பாத்திரம். மிகவும் மிக சுவையானது. அவளுக்கு பிடித்தவையில் முதலிடம் இது. இந்த முறை ஒரு அனைவரையும் வென்றது. நீங்கள் எனது ஊருக்கு முயற்சிக்கவில்லை. ஹே பாட்டி, விழிக்கவும். பேத்தி மீண்டும் சுவையானதை விரும்புகிறாள். அவள் டெசர்ட்டிற்காக சாக்லேட் காக்டெயில் குடிக்க விரும்புகிறாள். இது எனது விருப்பமான சமையல் முறை. சில ஐஸ் கட்டிகள் வேண்டும். ஜார் அடிப்பாக சாக்லேட் சாஸ் கொட்டி விடுவேன். ஸ்டார்பக்ஸ் பால் சாக்லேட் முழுவதும். கையடக்க மிக்சரால் சிறிது பால் உப்பு உருவாக்குவேன். ஓ மன்னிக்கவும் பாட்டி. நீங்க ரொம்ப அருகே சென்றுட்டீங்க. பாட்டியின் கைகளில் கூடுதல் என்ன பை இருக்கின்றது? உடனடி காஃபி 3-1 உண்மையிலேயே இதை கொடுப்பதற்கு சம்மதிக்கிறாரா? ஆம், ஆனால் பாட்டி மீண்டும் சொந்தமாக விரும்புகிறது. இப்போது விசிறப்பட்ட கிரீமை புதையுங்கள். எனக்கு இப்படி ஒரு பாத்திரம் சமையல் செய்வது வழக்கம். இதற்கிடையில் உங்களை மறக்க வேண்டாம். மேல் பகுதியில் ஓரியோ பிஸ்கட் துகள்களை சிதறுங்கள். நன்கு வைத்துக்கொள். இப்படிப்பட்ட ஒரு காக்டெயிலானது ஸ்ட்ராவின் மூலம் குடிக்கப்பட வேண்டும். இதோ சரியான சாக்லேட் மில்க் ஷேக். யாரெல்லாம் இது போல் சமைக்கின்றனர்? இது ஒரு பயங்கரம். நான் பல முறை இனிப்பு காபி பழக்குகள் செய்துள்ளேன். நமக்கு டாஸ் காஃபி வித்தைகள் தேவை. நான் எல்லாவற்றையும் கிராம் அளவில் அளவிடுகிறேன். நான் சிட்டைகளை பிழிந்து நிருப்பக்களாக உமக்கும். பிறகு நான் அதை பிரெஞ்ச் பிரஸில் ப்ரூ செய்கிறேன். காஃபி சிறந்ததாக இருக்கும். அதை கப்பில் ஊற்றி சில பால் சேர்க்கவும். அதிலிருந்து குமிழ் உருவாக்கப் போகிறேன். நான் யாரையும் தெளிக்க மாட்டேன், ஏனெனில் நான் ஒரு நிபுணர். மேலும் பனிமை அலங்காரம் சிறந்தது. பானங்களை முயற்சிக்க நேரம் வந்துவிட்டது. அழகிய கண்ணாடிக்கு தாமே கை செல்கிறது. அதிபுதமான காக்டெயில். மேலும் மேல் பாகத்தில் ருசியான குக்கீகளும் உள்ளன. இது சரியானது. உடனடியாக நைட்மேர் காஃபியின் விஷயத்தில் என்ன சொல்ல முடியும்? பாட்டி தனது பேத்தியை விஷம் அனுப்ப விரும்பியாள். இதயிக்க முடியாது. சுவையான நறுமணத்துடன் சமையல்காரரின் காப்பி நுரை.
ஆனால் சுவை விசேஷம் இல்லை. குழந்தை அழகான கட்டிலை பறிக்கிறது. இப்படி தொடர்வது நல்லது சகோதரி. நீ ஐஸை வெற்றி பெற்றிருக்கிறாய். உங்களுக்கு அடுத்த பணி 2. ட்ரம் ரோல். சில வாவில்களை தயார் செய். எனக்கு ரெசிபி தெரியும். முட்டைகளை உடைக்கவும் சர்க்கரை சேர்க்கவும். நீங்கள் இன்னும் அதிகமாக கொள்ளலாம். அதனால் வாபிள்ஸ் இன்னும் சுவையாக இருக்கும். முட்டு கிடக்கிறது, முட்டு கிடக்கிறது, முட்டு கிடக்கிறது. எனக்கு குமாட்டகிறது. ஐயோ, ஓ, நான் களைப்பா இருக்கிறேன். போதும். இப்போத கொஞ்சம் மாஸ் சேர்க்கலாம். எவ்வளவு தேவை? வணக்கம். மீண்டும் உங்களை மாசாக்கி விட்டேன். நீங்கள் அவ்வளவுமா தேவைப்படாமல் இருக்கலாம். எக்ஸ் திரும்ப வந்திருக்கிறார். அப்படித்தான் நடக்காது. ஆனால் என் பழைய பாட்டியின் நிரூபித்த செய்முறை BHHLT உங்களுக்கு பிடிக்கும். மாவை சீர் செய்தது மிக அருமையாக வந்தது. இங்கே இப்போது மாவை வாக்கில் ஊற்றலாம். நானும் கிட்டத்தட்ட முடித்து விட்டேன். விரைவில் அழகான ரோஸ் வாபிள்ஸ் வரும். நீ குழந்தைக்கு என்ன உணவளிக்கிறாய்? ஆரோக்கியமான உணவு சாப்பிடுவது அவசியம். நமக்கு சர்க்கரை தேவையில்லை. நாம் இது மாற்றி சர்க்கரையை எடுத்துக்கொண்டால் நல்லது. சரி, இப்போது முட்டைகளை சேர்க்கலாம். மாவை சேர் மற்றும் நாம் சத்து நிறைந்த கறி செய்வோம். அதை மிக்சரில் விரைவாக செய்வேன். எப்படி கெட்டபடி இருக்கிறது? நம் மிக சத்தான வாப்பிள்ஸ்களை முயற்சிப்போம். அவை சமைக்க தயாராக இருக்கின்றன. சுவையாக இருக்கிறது. அருமை. நான் அதை ஒரு தட்டில் வைப்பேன். கொஞ்சம் ஸ்ட்ராபெரி விப்ட் கிரீமும் நிறைய பழங்களும் சேர்க்கவும். எப்படி பெயர்ந்ததென்று எனக்கு மிகவும் பிடிக்கிறது. சரியான பாரம்பரிய மேபிள் சீரப்பை சேர்க்கப் போகிறேன். அதை எல்லா வடிவிலும் ஊற்றுங்கள். ஓயே, மேலும் ஒரு துண்டு வெண்ணெய். அழகானது, அழகாக இருக்கிறது. ஓரங்கட்டும். சில காலமாக பயன்படுத்தவில்லை. நீதி எங்கு வருகிறது? வேறு என்ன பார்க்கிறீர்கள்? அவள் தன்னுடைய சரியான நிலையான உணவுடன் மீண்டும் வந்துவிட்டாள். என்னோடு பேர குழந்தையே, இந்த வெஃபிள்கள் அவள் விரும்பியது போலவே இருக்கிறது. ஆனால் ஏன் இந்த அசாதாரண உணர்வு? முட்டையில் ஓடு. சமைக்கும் போது கவனமாக இருக்க வேண்டும். மேலும் இந்த பச்சை நிறம் என்ன? மீண்டும் மேல் செடி. இனியும் ஒரு துண்டு முயற்சிக்க தேவையாகும். மிகச் சிறியது. ஐயா, மனம் நல்லா இருக்கிறது. ஆனால் இன்னும் அதிரூபம் அடிக்கின்றது. இந்த வேண்டிரலைகளிடமிருந்து என்ன எதிர்பார்க்கலாம்? வாவ், குழந்தை உண்மையில் அதை பிடித்திருக்கிறது போல் இருக்கிறது. இங்கே வெற்றியாளர். உங்களுக்கு இந்த ஒரு விஷயம் இது ரொம்ப நல்லா வந்துச்சு. நன்றி. சரி, என்ன இருக்கிறது பார்க்கலாம். சிறப்பு. நான் ஏன் இந்த விதைகள் தேவை என்பதை கூற முடியுமா? என்ன விவரமா? அழகான கூரை இருக்கட்டும். எவ்வளவு அழகான புல்வெளி. அதனால் என்ன? யார் சிறப்பாக அலங்கரிக்கிறார்கள் தெரிய பெறுவோம். எனக்கு ஒரு யோசனை உண்டு. நான் என் உடைகளை மாற்றினால் போதும். இப்போது தொடங்க நான் தயாராக இருக்கிறேன். எனக்கு சிறிது மேக்கப் செய்து வருகிறேன். சிறிது மென்மையை சேர்க்க வேண்டும். ஒரு அழகான இதயம் இங்கே நுழைவில் காட்டப்படும். எனக்கு அது பிடிக்கும். ஆனால் இப்படிப்பட்ட சிறிய தூரிகை பொருத்தமல்ல. வரைவதற்கு அதிக நேரம் பிடிக்கிறது. ஒரு ஹேர் ட்ரையர் எனக்கு உதவும். ஓ, என்ன அழகு! எனக்கு மிகவும் பிடிக்கும். அவள் ஹியர். என்னது? முடியாது. அவர்கள் இதை ஏற்கனவே கொண்டு வந்துட்டாங்களா? இறுதியாக இதுக்காக நான் எப்பொழுதாவது எதிர்பார்த்தேன். பார்சல்கள் அவம்பக்தி செய்வது எனக்கு மிகவும் பிடிக்கின்றது. இங்கே என்ன இருக்கிறது என்று பார்ப்போம். ஓ, இதுவே நான் விரும்பியதல்ல. ஏதோ ஒரு பெட்டி. அதுல உள்ள என்ன? ஒரு எலும்பு கூட? ஓ இல்ல, என்ன பிடி, நான் விழுந்துடுறேன். எவ்வளவு ஈர்க்கப்படுகிறாய்? இந்த பொதி உனக்கல்ல. வணக்கம் என் இனியவளே, நீ என்னோட வருகிறாய். நீ எவ்வளவு குளிராக இருக்கிறாய். அதனால்தான் என் விருந்தினர்களை வரவேற்கத்தக்க இடத்தில் நீ இருக்கும். அழகுக்கு நான் உனக்கு புதிதாய் ஒரு தொப்பி இருக்கிறது. செம்மையாக இருக்கு. ஓ, சூரியனை பார்த்து படுத்திருப்பது நல்லது. அதுவும் இவ்வளவு மிருதுவான கரடி மீது. நீ எவ்வளவு பெரியவனாக, பிளஷ் போன்றவனாகவும் மிருதுவாகவும் இருக்கின்றாய். நான் உன்னை பெரிதும் நேசிக்கிறேன்.
நீ கூரையில் அழகாக தோன்றுவாய். அற்புதம், பரபரப்பானது. ஓ, நான் கேச்சம்டிக் மறந்துட்டேன். எனக்கு இந்த அழகான விலைகள் உள்ளன. யானும் கூரையில் நல்லாதான் வைப்பு கணது. சிறந்தது. கூரையை முடித்து விட்டோம். மேலும் எனக்கு இலகுவான காற்றோட்டமான ரிப்பன் ஒன்று உள்ளது. இது அலங்காரத்துக்கு சரியாக இருக்கும். அதை முன்னால் கதவுக்கு வைப்போம். மேலும் பெரிய அழகான விலையை உருவாக்குவோம். அனைவரும் அதை கண்டு கொண்டாடினர். ஓ இல்லை, இது இடியுடன் கூடிய மழையா? அலங்கரிக்க உதவும். அதுதான் ஏஎன்டி ஷோ உள்ளது. அது மிகவும் கடினமானது இல்லை. ஹே டிப்னி, நான் கண்டிப்பாக ஜெயிப்பேன். ஓ அப்படியா? நாம் பார்க்கலாம். வணக்கம் அனைவருக்கும். பாருங்கள், அது என்ன சத்தம்? ஜெஸ், நீ எனது ஒளிபரப்பை பாழாக்குகிறாய். போய்விடு. மன்னிக்கவும் நண்பா, எவ்வளவு பயமாயிருக்கிறது. இப்போ அதை கொஞ்சம் அழகாக மாற்றப் போகிறேன். அப்படிதான், சிறிது விருப்பத்தை சேர்ப்பேன். அது வேற ஒரு விஷயம். பாருங்க, இது ரொம்ப அழகா உள்ளது. அற்புதமா இல்லையா? என்னுடைய அழகான புறாவை புஷ்டராக்கி இருக்கிறாய். இவை அழகான குடுவைகள். இவை நடுவரையில் இருக்கும். இவற்றில் ஏதாவது நட்டுவிட வேண்டும். அதை கவனிக்கிறேன். இப்போது சில அருமையான விதைகள் மறைத்து வைத்துள்ளேன். அவற்றை நட்டுவிட்டு நீர் ஊற்றுகிறேன். வாவ், இதை பாருங்கள். இப்போது உங்களுக்கு அழகின் அர்த்தத்தை காட்டுகிறேன். பிரித்தல்களை சேர்த்திடலாம். முடிவுகள் எவ்வளவு பெரிதாக இருக்கும் என்பதை பாருங்கள். இரண்டாவது குடுவை தயார். ஆம், அது தயார். எவ்வளவு அழகாக! என்ன சாந்தம் கேண்டது என் பூக்களால்? இது இருக்க முடியாது. என்ன, அவை என்னை தாக்குகிறவையா? ஏன் என் பூக்கள் என்னை தாக்குகிறன? ஜெஸ், நீ என்ன செய்தாய்? இது எனது பரிசு. எனக்கு நன்றி கூட தேவையில்லை. நான் விரைவில் உதவி கேட்க வேண்டும். போன் மிக தூரத்தில் இல்லாதது நன்றாக உள்ளது. இப்பானே, நான் இங்கே இருக்கிறேன். என்னாச்சு? ஓ சரி, இந்த மலர்களை எடுத்துச் செல்ல வரும் மற்றும் உன்னை விடுவிக்கிறேன். அதேதான், நீ இப்போது சுதந்திரமானவள். அவள் இப்படி என்னை பயங்கரவப்படுத்துகிறாள். எனக்கு கிடைத்து விட்டது. இப்போதே அதை தீர்மானிக்கிறேன். ஏய் கேள், நான் உன்னிடம் பேசுகிறேன். என்ன செய்தாய்? டிபனியா அவமாக எப்படி செய்வது? அதை கேட்டுக்கொள்வதில்லை. நீங்கள் நண்பர்கள். நண்பனுக்கு நீங்கள் அதை செய்யக்கூடாது. ஓ வணக்கம். ஹே, நீ ஓகே தானே? உன் நினைவுக்கு வா. அவளும் என்னை பிடிக்கிறாளா? ஜெஸ், இவ உங்களுக்காக. எனக்கு அதை வேண்டாம். ஜெஸ், என் மகளே, உன்னை ஒரு டேட்டுக்கு அழைக்கட்டுமா? சாந்தமா இரு. கொஞ்சம் வெளியே காற்று வாங்கி வா. உனக்கு என்ன ஆச்சு? வாங்க. என்னென்ன பிரச்சனை என்னோட? ஓ, என்ன ஒரு அழகான குழந்தை. என்னுடைய அணைப்பில் வா. என்ன அற்புதமானவள். என்னது? என்ன? ஜேமி, ஹாய். அவனால என்ன பண்ணி? எனக்கு தெரியல. அவன் ரொம்ப விசித்திரமா இருக்கிறான். சரி, சரியாக பயிற்சி செய்யலாம். சரியானது. இங்கேயே தான் அவர்கள் இருக்க வேண்டிய இடம். இங்கே கத்தியை காட்டுவது உதவியாக வந்தது. சரியானது. எனது பிறந்த பாயை இங்கு போடுகிறேன். 5 கை தட்டல். Now Travers the Honegger. Tower Theodore Minor Train. When the seafloor appear and five floors is going towards the fall. See Mary. அது ஒரு நல்ல யோசனை. என் சுவர்களுக்கு அழகை கூட்டுவோம். நான் மிகவும் விரும்பும் சிலந்திகள். எனக்கு அவற்றை பிடிக்கும். சரி, இறுதி கோடுகள் மற்றும் இப்போது ஒளியை சரிபார்க்க மட்டுமே உள்ளது. எனக்கு ஒரு கோலமாலை உள்ளது. அது எங்கே? ஓ சரி. நான் இதை விரும்புகிறேன். எல்லாமே அற்புதமாக இருக்கிறது. ஓ, நான் திருப்தியாக இருக்கிறேன். நல்லா. உனக்கு ஒரு பரிசு இருக்கிறது. இனிய வீட்டு கிரக பிரவேசம்.
First free angry first are we to out the running of Gertinga. Bring you the angry marine beer. அக்கிரமம். நான் இதை போக விட மாட்டேன். ஆஹா, எத்தனை அழகு. இப்போது இதை சுவரில் ஒட்டுங்களேன். இதோ படம் தயார். பார்க்கிறீர்களா? அட்டகாசம். அப்படி என்றால், ஓ, இது என்ன? சரி, அதிலிருந்து நாம் ஒரு அற்புதமான பருத்தியும் தரைப்பழுதும் செய்யலாம். மேலும் இதை பாருங்கள். என்னுடைய சிறிய வீட்டில் மென்மையான தலையணைகள் இருக்க போகின்றது. என்னுடைய சிறிய வீட்டில். ஆமாம், இது என் பொம்மைகளும். அற்புதம், மிகவும் அழகானது. நான் இந்த மேசையை இங்கே வைக்க வேண்டும். இதில் என் பிடித்த கரடிகள் இருக்கும். அவ்வளவு அழகு. ஓ, போங்கள் என் சிறிய தோழர்களே, அவளை மரணத்தை நெருங்கச் செய்யுங்கள். ஓ, ஆமாம். இவை என்ன? இவை புழுக்கள், சேயாற்று பூச்சிகள். என்ன ஒரு கனவு கனவு. நீ என்ன செய்தாய் ஜெஸ்? இது உனக்கான பரிசு. ஓ, நன்றி நன்றி ஜெஸ். நான் இதை பெண் புடுவையுடன் வைக்கப் போகிறேன். ஆஹா, அது என்ன மாற்றி பார்த்தல். ஆஹா. ஆகவே இன்னும் நாம் வண்ணம் ஆடிக்கொள்ள வேண்டும். கொஞ்சம் கை குடைச்சல் கொடுங்கள். ஆமாம், இதோ விநியோகம். யார் அங்கே? பேக்கேஜ். ஹலோ, அங்கென்றே உங்களை கேண்டு செல்லுங்கள். இங்கே இங்கே. சூப்பர், மிகுந்த நன்றி. ஓ, ஆம் பெண்களே, இதுவே நமக்கு தேவை. போகலாம். இது எப்படி வேலை செய்கிறது? எல்லாவற்றையும் இங்கே துவைத்திடுவேன். அரி, இது ரொம்ப கனமாக இருக்கிறது. சரியாக. இப்போது அதை அளவிடலாம். வேலை செய்ய முடியாது. வேலை வேலை. ஓ, அப்படியா? நீ தானமா? இரண்டாவது மாடிக்கு செல்வதற்கான படிக்கட்டுகள். பெண்கள் மிகச் சிறந்த கட்டுமான திறனாளிகள். ஓ, ஆமாம், மஞ்சள் பெட்டி. ஓ, பச்சை, நீலம், சிவப்பு. ஒரு முழு வாலிசைமை சாயம். மஞ்சள் பொங்கல். மற்றும் எனக்கு ஒரு ரோலர் உள்ளது. அப்படி தொப்பி இருக்கிறது. மென்மையானது. செயல்பட தொடங்குவோம். இங்கு எல்லாவற்றையும் மஞ்சளாக பூச வேண்டும். ஒரு புரட்டசு முத்திரை. இப்போது அதுதான். எல்லாம் மஞ்சள். எனது விருப்ப நிறம். ஆமா, பாக்கெட். ஒரு நொடியில் முடிச்சிடும். அழுக்குப்படாமல் இருக்க கையுறை. இப்போது ஒரு தூரிகையோட வேலை செய்யலாம். போய்லா. முழு அறையும் என் மிகவும் பிடித்த நிறத்தில் உள்ளது. சரி, ரோலருடன் தொடர்வோம். அதுதான், இப்போது எல்லாம் பச்சையாக உள்ளது. ஏய் பெண்களா, நாங்கள் சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறோம். அதுதான், நாம் கூட அறையை அலங்கரிக்க வேண்டும். எனக்கு கிடைத்தது என்ன? அருமையான பூக்கள். நான் எல்லாவற்றையும் வாங்கி போவேன். இப்போது அதை சுவரில் வீசுவேன். ஆஹா, எப்படி அழகாக இருக்கிறது. இன்னும் என்ன இருக்கிறது? ஓ, தலையணைகள். சரி, அவற்றை இல்லாமல் எங்கு? இப்போதே ஒரு மென்மையான மூளையை கொண்டு வந்தேன். இங்கே திரு டக் இருக்கிறாரோ? ஹே, சிறுநீர் விடாதே. நீ அங்கே என்ன செய்கிறாய்? பிரிட்னி அறையை அலங்கரித்துள்ளார். ஓ, யூரியா வடிவமைப்பு உருவானது. கிளவுட் ஆகிடும். நீங்க மியூசிக் கலர் ஸ்ப்ரே செஞ்சிட்டீங்க. இதை செய்யலாம். அற்புதம், நான் தீப்பந்தம் ஏற்றுகிறேன். அங்கு இருக்கும். நான் உண்மையில் மேகங்களில் ஏறி சென்றது போலதான் உள்ளது. எவ்வளவு அற்புதம். அங்கே வெறும் ஒரு பரியந்த சூரியன் உள்ளது. அது என்னிடம் உள்ளது. ஹலோ ஹகி, வகி இருந்து சில புகைப்படங்களை எடுத்துக்கொள்வதற்கான நேரம். அவள் அறையை அலங்கரித்தாளா? நானும் அதை விரும்புகிறேன். நான் இங்கே என்ன வைத்திருக்கிறேன்? ஓ,
ஓ, ஒரு கடிகாரம் அருமையானது. ஆனால் இல்லை, இதையா அல்லது இதா? அருமை. பெரிய உதடுகள் மற்றும் சில இதழ்கள். அழகாக இருக்கிறது. என் நாற்காலை உறுப்பை இதை விட வசதியானது இல்லை. இப்போது நம்முடைய நண்பர்களுடன் சற்றே ஓய்வெடுக்கலாம். பெட்டிக்குள் என்ன இருக்கிறது என்பதை பார்ப்போம். ஓ, செடிகளால் செய்யப்பட்ட ஒரு பாய்மரம். அதை சுவரில் அலங்கரிக்கலாம். அழகாக இருக்கிறது. இதுவும் அறையில் அருமையாக இருக்கும். இது என்ன? இதை ஊத வேண்டும். ஓ, இதற்கு தான் கஷ்டமாக இருந்தது. ஆனால் ஊதக்கூடிய நாற்காலி தயாராகிவிட்டது. இதுல நம்மால் ஓரளவு உறங்க எடுக்க முடியும். குறிப்பாக இது போன்ற திருடன் கூட. ஹே பெண்களே, கூடுதல் நேர்காணல்கள் என்பது கூடுதல் நட்புகள். நன்றி. நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. ஓ, நீங்கள் மிகவும் அழகாக இருக்கிறீர்கள் மிஸ்டர் டர்டில். என்னிடம் நீங்கள் இருப்பது எவ்வளவு நல்லது. ஹே, சரி, நான் ஏதோ சிந்தனைக்கு வந்துள்ளேன். ஏதோ குதிப்பது போல் இருந்தது. நீங்கள் தயார் இருக்கிறீர்களா? அப்புறம் மாடிக்கு பழி வைத்து போகலாம். மீண்டும் திரும்பி. ஆமாம், எல்லாம் அசால்ட்டா இருக்கிறதா? ஏய் பறவை, பாரு, இது ஆப்பிள். சொல் ஆப்பிள். ஏம், சரி, ஒரு பட்டாம்பூச்சி. பாரு, ஒரு பட்டாம்பூச்சி. ஓ, அது என்ன? சரி, ஹாய் மீன். இந்த பாக்கெட் உங்களுக்கு பிடித்திருக்கிறதா? நான் நினைக்கிறேன் நீ ஒரு அலங்கார தட்டி அதிகம் பிடிக்கும். ஹே, நீ எங்கே மறைந்து கொண்டிருக்கிறாய்? நாங்கள் பீக் அப்பு, நீ இங்கே இருக்கிறாய். ஓ, சிறுகையாழிகள், நீங்கள் மிகவும் அழகாக இருக்கிறீர்கள். நான் உங்களை நேசிக்கிறேன். நல்லது. இன்னும் அழகாக இருப்பது சாத்தியமா? ஒரு மாறுபட்டவரோடு விளையாடுங்கள். நான் உங்களை மிகவும் நேசிக்கிறேன். சொல்லே வராது. நீங்கள் உலகிலேயே அழகான உயிரினங்கள். வணக்கம் என் குட்டிகளே. மிகவும் செல்லமாக இருக்கிறார்கள். அவர்களை பாருங்கள். பார்த்ததற்கு நன்றி. ஆமாம், இதோ ஏன். ஹலோ. ஆமாம், என்னுடைய ஆர்டர் எப்படி இருக்கிறது? கழிவு பாதை. ஓ, சரி, அவர்கள் இங்கே இருப்பது போல தெரிகிறது. நிச்சயமாக அது விநியோகம்தான். வணக்கம். பை பை, சீக்கிரம் அறைக்கு போவோம். நான் அதை எடுத்துக்கொள்ள போகிறேன். இது சிறப்பாக பொருந்துகிறது. ஆனால் உள்ளே என்ன? எத்தனை சர்க்கரையுடன் கூடிய ஜூலி, அவை உன் நிறத்திற்கு பொருந்துகிறதா? நிச்சயமாக. இதோ உங்கள் வசதிக்கு பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஆஹா, சுவையானது. என்ன அவனா? ஆம், சிவப்பு உங்களுக்கு மிகவும் பொருத்தமாக இருக்கிறது. சரி, இதோ உங்களுக்காக. உங்களின் உணவை ருசிக்குங்கள். எல்லா விஷயங்களும் சரியாக கையாளப்பட்டு விட்டது. அங்கே ஸ்கிட்டில்ஸ். ஆனால் யாரும் பார்க்காம இல்லை. எனக்கு பரவாயில்லை. ஹை டீனா, சரி, எடுத்துக்கொள், எடுத்துக்கொள், எடுத்துக்கொள். ஓ, இங்கே எதுவும் இல்லை. நான் இதை ஆட்டலாமா? ஓ, ஒரு கண்டி. ஓ, ஒருதான். ஓ, ஆம், இது ரொம்ப ருசியாக இருக்கிறது. நன்று. எனக்கு கிட்கேட் மிகவும் பிடிக்கும். இது ருசியானது. அனைத்து இனிப்பு பானங்களும் இங்கே இருக்கின்றன. ஆமாம், இது மிகவும் குளிரானது. நன்றாக. குறைந்தபட்சம் இதையாவது சாப்பிட்டு விடுவேன். ஆமாம், போகலாம். என்ன? ஓ, இல்லை, எனக்கு பேட்டரி தீர்ந்து விட்டது. நான் என்ன செய்யணும்? சரி பெட்டி, எதுவோ இருக்கிறது. ஒரு திரை மற்றும் அதற்கான பிளே ஸ்டேஷன். ஹே ஜூலி, நீ என்னுடன் விளையாட ஆசைப்படுகிறாயா? மிக பெரியது. எனது அறைக்கு வாரு. உனக்கு ஒரு ஜாய்ஸ்டிக் இங்கே. நான் அதை ஆன் செய்கிறேன். இப்போது நாம் எல்லாம் சேர்ந்து விளையாடலாம். ஏ,
நான் வரலாமா? உங்களுடன் தயவு செய்து. என்ன? மன்னிக்கவும் பெண்ணே, 2 ஜாய்ஸ்டிக்குகள் மட்டுமே உள்ளன. சரி சரி, அது பரவாயில்லை. ஓ, எனக்கும் ஒரு பெட்டி இருக்கிறது. அங்கே ஒரு திரை இருக்கிறது, மேலும் ஒரு நடனமற்ற. ஹே டீனா பாரு. சரி, அனைத்தையும் அடுக்கி வைக்கலாம். திரையை ஆன் செய்கிறேன். செல்வோம். சரி சரி சரி, அதுதான் அவதாரின் பின்தொடருங்கள். நன்றாகவே செய்ய ஆரம்பித்து விட்டேன் போலிருக்கிறது. நீங்கள் இந்த விளையாட்டை பேசினீர்களா? உங்களால் என்ன செய்ய முடியும் என காட்டு. அவர்கள் மகிழ்ச்சியாக இருக்கும் போல் தெரிகிறது. ஏய் பெண்களே, நாங்களும் உங்களுடன் வரலாமா? தயவு செய்து உபசாரம் காட்டை மாற்றலாமா? ஏய் ஹூரே, ஓ ஏய், நான் எப்போ சிஸ்டம் நடனமாட வேண்டும் என்று கனவு கண்டிருந்தேன். ஜூலி, விளக்கத்தை ஏற்றிவிடு. போகலாம். ஓ ஹான், டீனா, நீ அருமையாக செய்கிறாய். இப்போது நாம் எல்லோரையும் வெல்ல போகிறோம். குதிக்கவும். ஓ ஹான், நிச்சயமாக நாம் நடனத்திற்கு பிறந்தவர்கள். இந்த நிறுத்து. நமக்கு ஒரு புதிய சவால் உள்ளது. எனக்கு ஒரு பர்கர் வேண்டும். என்ன? நான் முயற்சி செய்கிறேன். எளிது. யாருக்காவது பர்கர் வேணுமா? சாதாரண பன்களுடன் சமைக்க ஷாட்ரு ருசி வந்திருக்கிறது. விஷயம் என்னவென்றால், எனக்கு தேவை கருப்பு பேன்ஸ். நன்றி டிங். எனது இரகசிய சமையல் முறைக்கு ஏற்ப இதை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இது எப்போவும் ருசியாகவும் குறுனுப்பா இருக்கு. இப்போ பச்சை கீரை, அப்புறம் என் சூப்பர் சூடான கேட்சப். அருமை. ஐயோ, ரத்தம்! பாட்டி, நீ நலமா? நான் பாட்டியை பயமுறுத்தினேன். இது தற்கொலை போன்றது. எனக்கு அதிவிஷயமாக இருக்கிறது. நான் சாகிறேன். பயப்படாதீர்கள். என்னால் எல்லாத்தையும் நன்றாக கையாள முடியும். கட்லெட் வெந்து விட்டது. Adore Crucioids. If it's seasons. Edron watching noise. Here's the Etsy girls. என் மான்ஸ்டர் பர்கர் சிவப்பு ஐஸ் உடன் முடிந்தது. உண்மையான தீயது. ஓ நன்றி. வாங். அதை பற்றி நான் மறந்துவிட்டேன். சரி, நான் இந்த முட்டை சதைக்கு அடியாய் கை கூட போகவில்லை. சென்று செய். எரிந்து விடுவோமா? நான் உனக்கு இதை கொடுக்க மாட்டேன். ஓ விடு. இது இன்னும் பயனுள்ளதாக நான் ஒரு மார்ஷ்மெல்லோ பர்கர் செய்வேன். ஒரு நுகர்வு பயம் காப்பாற்றலில் மார்ஷ்மெல்லோக்கள் மைக்ரோவேவ் உலையில் பெருகுகின்றன. அருமை, நான் செய்தே விட்டேன். நன்றாக செய்தீர்கள். நன்றி பாட்டி. அடுத்து நகர்கிறேன். இதை நான் 2 துண்டுகளாக வெட்டுகிறேன். இனி நான் நூடல்லா பயன்படுத்த போகிறேன். இது ஸ்ட்ராபெரி சுவை உள்ளது மற்றும் நீல நிற சாக்லேட். அதிலிருந்து நிறைய கிடைச்சது. அருமையான பர்கர். சிறு சில இனிய விவரங்களை சேர்த்துக் கொள்கிறேன். அது ஒரு சின்ன பூதம்னு போல இருக்கிறது, ஆனால் அழகானதா. ஹலோ, ஊஃப் பாட்டி. நான் ஓடிவிட்டேன். முதலில் தீயில் வறுத்து கொழுக்கட்டை செய்யலாம். 2 பன்களை எடுக்கலாம். கொஞ்சம் மேயோனைஸ், சாலட், தக்காளி, கண்டிப்பாக கொஞ்சம் கெட்ஷப், மற்றொரு குடிகாய். என் கிராணி கிங் பெட்டிய பாரு. அது ஏன் பழைய நண்பா, எல்லாமே அங்கே காதலோடு செய்யப்படுகிறது. என்ன அனுபவியுங்கள். சுண்ணம்பு. எனக்கு அது வேற ஒருதான். எப்படி ரசவாளி இது? அது கடிக்காது.
இது மிளகாய் பூண்ட போல் வாசிக்கிறது. எனக்கு தெரியும், எனக்கு இது பிடிக்காது. அந்த பாட்டி செய்த பர்கர் தான் எனக்கு வேணும். அதுல சாட்டிய சாதனங்கள் இருக்கவே மாட்டேன். நன்றி பாட்டி. எவ்வளவு பாசிடால் யூனிகாரன். அது பிளாட்டாக இருக்கிறது. நான் வெற்றியை யாருக்கு கொடுக்க வேண்டும் என்பதையே தெரியவில்லை. அதனால் எனக்கு தெரியும் என் சகோதரன். ஆஹா பாட்டி, பை புதன். பார். ஓ பொறு, எனக்கு ஒரு மில்க் ஷேக் வேண்டும். சரி பாட்டி, இதோ உன் மில்க் ஷேக். சரி, நான் செய்வேன். சரி, என்னை கொண்டு என்ன செய்யலாம்? சரி, நான் பாலை தொடங்குகிறேன். என்ன துப்பாக்கியா? 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 சின்ன சின்ன விஷயங்களை எறிவதை நிறுத்து. ஐயோ, பாட்டி சோம்பல். இது மாறிப்போம். சரி, நமக்கு ஐஸ்கிரீம் வேணும். இப்போது இதை அனைத்தையும் கலக்கி கொண்டிருக்கிறேன். ரொம்ப மகிழ்ச்சி. இனி நூடெல்லாவுக்கு தொடர்கிறோம். இதோ மஞ்சளாக இருக்கிறது. என் கண்ணாடியை அங்கு மாட்டு. நிறமார்ந்த சுண்டல் மேல் அமிழ்த்து. என் வாய் ஏற்கனவே ஊறுகிறது. ஸ்கின்னிஸ் மிக சிறந்தவை. எல்லாவற்றையும் சேர்த்தளித்தல். நிச்சயமாக மேலே கொஞ்சம் whipped cream. இது மிகவும் சிறந்தது. முடிந்தது. நல்ல வேலை. என் மில்க் ஷேக்கிற்கு எனக்கு பாலை தேவை, சாக்லேட் ஐஸ்கிரீம் மற்றும் ஒரு சாக்லேட் பட்டி தேவை. பாட்டி தன் பேத்தியை களைப்பதற்கு தெரிகிறது. இல்லை, இது மிகுந்த நேரம் எடுத்துக்கொள்கிறது. உங்களுக்கான மிக்சர் இதோ. மிக்க நன்றி. புதன்கிழமை நீங்கள் எனக்கு உதவினீர்கள். நன்றி. இப்போது நான் ஒரு அற்புதமான ஃபைனான குறுக்கே தோல் பொருளை குடிப்பேன். மீதும் சற்று கிரீம் சேர்த்து விடுவேன். நான் அற்புதமானவள். சில சாக்லேட், இதோ ஒரு ஜூஸ் கம்பியே. என்ன? நான் முடித்து விட்டேன். சிறப்பாக செய்தீர்கள் பாட்டி. ஆனால் எனக்கு பிடித்த ஐஸ் பிடாச்சியோ தான். நான் ஒரு குடிமை பேராய்வாளன் என்பதை நினைவில் கொள்கிறேன். எல்லாவற்றையும் கலக்கி விடுகிறேன். கொஞ்சம் ஸ்ட்ராபெரி சிரப் சேர்க்கிறேன். அதை கண்ணாடியை அலங்கரிக்க பயன்படுத்துவேன். எனது காக்டெயிலின் கோலத்திற்கு இதுவும் சேர்க்கிறது. என்ன மறந்து விட்டேன்? உதவி செய்யவும். நானே. அப்பா, நீங்க காப்பாத்திட்டீங்க. அங்கே போங்கள். ஏய் திருடன், அப்பால் கிரீமினை திருப்பி கொண்டு வா. நன்றி டிங். எனது கலை பொக்கிஷத்தை நிறைவு செய்யும் நேரம் வந்துவிட்டது. ஆம், ஓம், இதற்கு மேல் நன்றாக இருக்கு. இரத்த குண்டுகளின் 2 கண்கள், மூக்குத்தி மற்றும் காதுகளையும் போகாம். போன் அப்பேட்டிட். குழந்தை, மகிழ்ந்தீர்களா? இது ரொம்ப சுவையாக இருக்கிறது. ஆனால் முடி சுவையை உணர முடியவில்லை. ஈவ், அருவருப்பாக இருக்கிறது. நான் இதை ஒருபோதும் குடிக்க மாட்டேன். ஓ, என்ன அழகான ராட்சசம். இன்னும் கமீஸ். நான் இதை மிகவும் விரும்புகிறேன். வாவ், ருசியானது. பாட்டியின் மில்க் ஷேக் மிச்சம் இருக்கு. நம்ப முடியல. ஓ, என்னுடைய குழந்தைகள். மற்றும் பிரெஞ்ச் ஃப்ரைஸ். அது கலந்து வந்துவிடும். அருமை. சரி, நிச்சயமாக சின்ன குழந்தை. என்ன? ஆஹா, ஒரு நிமிடம்.
பாருங்கள் நான் என்ன செய்ய முடியும். அரர் வழியாக உருளைக்கிழங்களை உரிக்கும் கருவிகள் இருக்கின்றன. பாருங்கள். வாவ், நன்றாக செய்யப்பட்டது. என்னுடைய உருளைக்கிழங்குகளும் தயாராக உள்ளன. மிக அபாரமான சாதனம். அப்பி தாயாக்கி ஆம் உறைந்த பிரெஞ்ச் ஃப்ரைஸ் ரொம்ப சுவையாக இல்லை. பார்க்கலாம். நம்ப முடியாதது. அப்புறம் நான் போயிட்டேன். அப்புறம் வேற என்ன? சாவது சப்ஸ்கிரைப் பொத்தானா? நானும் அனைவரையும் அதே போல் செய்ய அழைக்கிறேன். நம்மிடம் நிறைய இருக்கு. சுவையான சவால்கள். அச்சச்சோ, ஒவ்வொன்றையும் வாங்குதல். இந்த காய்கறிகள் என் பேரனுக்கு அதிசய திறன்களை அளிக்கும். ஆனால் என்ன தெரியுமா, எனக்கு பழங்களும் இருக்கு. இல்ல, ஓ, நான் அதை எண்ணெயாடையா சாப்பிடுவேன். அருமை. விளக்கப்பலகையை அழகாக செதுக்குவோம். அதை பார்க்கவும் நான் ஒரு போட்டியிலாக ஆப்பிளை பயன்படுத்துகிறேன். தயிர் நம்ப முடியாதது. அதை ஒரு சாஸாக பயன்படுத்தி அதில் கொஞ்சம் பச்சை காய்கள் சேர்க்க போகிறோம். அது என்ன ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரைஸ் வேண்டாம். நன்றாகவே. கொஞ்சம் கருப்பை சேர்த்துக் கொள்வோம். எனக்கு பிடித்த வரி. நான் அதை குளிர்ச்சி அடைய விட வேண்டும். நான் அதை பிடிக்கல. 5 4 3 2 1. இப்போது என் பிரெஞ்ச் ஃப்ரைஸை வண்ணமிடலாம். என் சிறிய சகோதரி மகிழ்ச்சி அடைவாள். அந்த நிறங்களை எல்லாம் பாருங்கள். நானும் பிராண்டட் பாக்ஸ் கூட பெற்றேன். அப்புறம் கேட்சப். நாங்க ரொம்ப நல்லா இருக்கிறோம். புதன்கிழமை நீ எப்படி இருக்கிறாய் எலி? உருளைக்கிழங்கை ஆட்கள் தயாராகிவிட்டன. விஷயம் என கேள்கிறீர்களா? நன்றி. இந்த வரைபடத்தின்படி நான் முழு கட்டணம் ஆஃப் பிரெஞ்ச் ஃப்ரைஸ் ஒன்றை அமைக்கப் போகிறேன். எனக்கு நேரம் வேண்டும். சற்றே ஆழமாக பார்க்காதே. இது இன்னும் சீக்கிரம். முதல் கோபுரம் தயாராக உள்ளது. இப்போது அழுத்தமாக இரு. அவளை தொந்தரவு செய்யாதே. கிழமையின் வேலை. திருப்தியாய் இருக்கிறேன். Track allowance KA Tom verdict dindery. How the rare to go, baby. இப்போ அரசு பாட்டி உருளைக்கிழங்கு வறுவல்களை கட்டிக்கொள்ள மிகவும் அழகாக ஆக்க ஒரு யோசனை வந்துவிட்டாங்க. ஓ இல்லை, நான் தவறாக நினைத்தேன். இது ரொம்ப சுவையாக இல்லை. இந்த பிரெஞ்ச் ஃப்ரைஸ் ரொம்ப அழகா இருக்கேன்னு முதல்ல மஞ்சள் நிறத்தை முயற்சிக்கிறேன். எனக்கு பிடிச்சுள்ளது. நான் மகிழ்ச்சியாக இருக்கின்றேன். இது முதன்முறையாக வெண்ணெய் வறுவல் கோட்டையை பார்த்திருக்கிறேன். மிகவும் அழகாக இருக்கிறது. புதன்கிழமை கெட்சப்புடன் சுவையாக இருக்கிறது. அருமை. வாவ், இந்த சவாலில் நீ வெற்றி பெற்றுக் கொண்டிருக்கிறாய். வாழ்த்துக்கள். ஆமாம், நான் இதை செய்து விட்டேன்.